2 பேர் தான் இருக்காங்க. இங்க சினிமால இருந்து வந்து அரசியலுக்கு வந்தவங்களுக்கு அடையாளம் தான். ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, நீங்க போஸ்ட் போட்டிருந்தீங்க இந்த பாண்டிச்சேரியில இந்த சிக்னல்ல நிழல் கூட மாதிரி வச்சிருக்காங்களே, அதெல்லாம் உண்மையா? அது வைப்பாங்க, வருஷம் வருஷம் வைப்பாங்களாமே. அப்படியா? பரவாயில்ல. ஓகே ஓகே ஓகே. இப்பதான் அது அது கேள்விப்பட்டேன். கீழே கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க, நிறைய பேர் பாண்டிச்சேரியில் இருக்கவங்க போட்டிருந்தாங்க, வருஷம் வருஷம் அப்படி வைப்பாங்க. ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல, நல்ல விஷயம். உங்ககிட்ட யாராவது பேசுவாங்க? எதுங்க? விஎம்க்கு யாராவது பேசுவாங்க? புரியல. விஎம்ஐ டிவிகே சைட்ல இருந்து யாராவது பேசுனாங்களா ப்ரோ இந்த விஷயத்தை பத்தி, நீங்க நடந்த விஷயத்தை பத்தி? தெரியல, என்ன யார் பேசுனாங்கன்னு தெரியலையே. இல்ல ப்ரோ, உங்க என்கிட்ட இல்லை ப்ரோ, அதெல்லாம் யாரும் பேசல. இன்னைக்கு நடந்தது என்னங்க, ஒரு ஃபேன்ஸோட என்ஜாய்மெண்ட்டு, அது ஜாலியாக பண்ணாங்க. இதெல்லாம் இருக்கிறது தான், துணிவு வரிசையில் எதிர்பார்த்தது தான். அப்போ பண்ணல, இப்போ வீணா பண்ணுறாங்க. படத்துக்கு மந்திரத்தெல்லாம் போட்டிருந்தா அவ்வளவு. அதெல்லாம் வந்து bro, ஆனா அதெல்லாம் ஹெல்த்தியான இதுக்கெல்லாம் விஷயம் தாங்க. இதெல்லாம் ரியாக்ட் இருக்கிறதுனால தான். பண்ணாம இருக்க சொல்றீங்களா ப்ரோ? என்ன ஒன்று ரியாக்ட் பண்ணுறது வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன, அதுதான் ரியாக்ஷன், வேற என்ன. இது அது ஓகே ப்ரோ, அவங்க அஃபிஷியலாக எடுத்துட்டாங்க. பட் இந்த சைடில் ஃபேன் சைடில் இருந்து எப்படி இருக்கணும்? சொன்னா கேட்க போறீங்களா? கிடையாது இல்லை, அப்புறம் என்ன. ஏதோ பண்ணல இவங்க இந்த சைட்ல இருந்து எதுவுமே பெருசா பண்ணல. என்ன பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க. என்னடா டார்கெட் வந்தாச்சுன்னு ஆரம்பிக்கலேன்னு என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க, என்ன ஆரம்பிச்சுட்டீங்க. மாதிரி எதிர்பார்க்குறீங்க நீங்க சொல்லுங்க. இல்லைங்க, எதிர்பார்க்கல. இல்லை கேட்குறேன். இப்போ வந்து ஃபேன்ஸ் வந்து ஏதோ ஒன்று வந்து அவங்க சைட்லேருந்து பண்ணால், நீங்கள் அரசியல் வந்துட்டீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் வருதுல்ல. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து எப்படி ஃபேன்ஸ் வந்து இந்த சைடில் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டீங்க கேட்குறேன். ஃபேனுன்றவன் வந்து ஃபேனே கிடையாதுங்க, ஃபஸ்ட்டு மனுஷன் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவான் அதை கற்றுக்கணும். மனுஷனுக்கு ஒரு டீசன்சி இருக்கணும், டீசெண்டாக பிஹேவ் பண்ணணும். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு படம் பார்க்குறோம், அது தியேட்டர் எப்படி பிஹேவ் பண்ணணும், அது செலிப்ரேஷனாக இருக்கட்டும், செலிப்ரேட்னா எப்படி செலிப்ரேட் பண்ணணும், அப்படி பிஹேவ் பண்ணணும், அதுதான் பண்ண முடியும். அதை விட்டுட்டு இதை மாதிரி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. இது யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க, யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்றைக்குமே வந்து மதுரையிலாம் வந்து மதுரை சைடு சவுத் சைட்லாம் வந்து திருவிழா நடக்கும், திருவிழாலாம் அடிச்சுக்குவானுங்க. இது யார் கண்ட்ரோல் பண்ணுறது, யார் சொல்கிறது? வரும்போது எல்லாருமே இஷ்டத்துக்கு பட்டுறது தான், மேலே ஏறி பால் ஊற்றுறது தான், மாலை போடுறது தான், பூ போடுறது தான், அப்புறம் பக்கத்தில் ஒரு பேனர் இருந்தால் அது விசில் அடிப்பாங்க, அது பண்ணுறது தான். என்ன பண்ண முடியும், அது யாராலையும் இது பண்ண முடியாது. நாளைக்கு அறிக்கை ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கா ப்ரோ? எத்தனை அறிக்கை விடுறது உங்களுக்கு? என்ன அறிக்கை விட்டா ஓகே, இன்னொரு அறிக்கை வந்தால் ஒரு ட்ரோல் தான், அவ்வளோதான். இன்னொரு அறிக்கை வந்தாலும் ட்ரோல் தான். இந்த மாதிரி வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நான் வெறுக்கிறேன், இதை பண்றேன், என்ன அறிக்கை விடலாம் சொல்லுங்க. அதாவது நம்ம அந்த இடத்துல இருந்து யோசிச்சா என்ன யோசிப்போம் நீங்க சொல்லுங்களேன். ஓகே, அறிக்கை எழுதிடுவோம், ஓகே என்ன எழுதிடுவோம் சொல்லுங்க. அதுல ப்ரோ ஆல்ரெடி தோனி கலன்னு சொன்னப்போ வந்து எனக்கு தலைப்பட்டமே வேணாம்னு சொல்லிட்டு போனாரு. வலிமை அப்டேட் கேட்டப்ப வலிமை அப்டேட்லாம் வரும், நீங்க ஒன்றும் கேட்டுட்டுலாம் இருக்க வேணாம் அப்படின்னாங்க. இப்போ நாளைக்கு ஏதாவது அந்த இனிமேல் ரீல்ஸ் எல்லாம் பண்ண வேணாம் என்னோட படத்தை, அந்த மாதிரி ஏதாவது வருமா? இல்லைங்க, அது எப்படிங்க இவர் சொல்ல முடியும்? அது இவர் கட்டுப்படுத்த முடியாது இல்ல ப்ரோ. ஆனா இப்ப இன்னைக்கு நடந்தது வந்து நடந்திருக்க கூடாத சம்பவம் தானே. ஏன்னா இப்போ 2 படம், துணிவு வாரிசு அது வந்து வேற, புதுசா ஒரு படம் வருது அப்படிங்கிறப்போ ரெண்டையும் ஒட்டுக்கா ரிலீஸ் பண்றாங்க. ஸோ ஒரு மல்டிப்ளெக்ஸில் வந்து ரெண்டு படமும் கண்டிப்பாக போடுவாங்க. அப்போ ஃபேன்ஸ் வந்து 2 சைடும் கேதர் ஆவாங்க. ஸோ ஏதோ கிளாஷ் ஆகுது, வம்பு ஆகுது, ஓகே. இது நடக்கக்கூடாத சம்பவம்லாம் கிடையாதுங்க, நடக்க வேண்டிய சம்பவம் தான். சரியா? நடந்ததுக்கு அப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணி அவன் வந்து மன்னிப்பு கேட்டு போனான்ல, வீடியோ வந்துச்சுல்ல, அதை பார்க்கும்போது தான் அடுத்தவனுக்கு அந்த மாதிரி ஏறி பண்றதுக்கு பயம் வரும். அது நாளைக்கு வந்து எந்த ஃபேனாக இருக்கட்டும், ரஜினி ஃபேனாக இருக்கட்டும், விஜய் ஃபேனாக இருக்கட்டும், கமல் ஃபேனாக இருக்கட்டும், சூர்யா ஃபேனாக இருக்கட்டும், யாருக்கும் இது வரும்.
இது நடக்கக்கூடாத சம்பவம்லாம் கிடையாது, நடக்க வேண்டிய சம்பவம் தான். உனக்கு அறிக்கையெல்லாம் கொடுக்க தேவையில்ல, இன்ட்ரெஸ்ட் தான் வரும். நீ உட்காந்து நிப்ப, போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்ப, போலீஸ் ஸ்டேஷன்ல மன்னிப்பு கேட்ப அப்படின்றதுதான் எண்டு. நீ மாஸ்டர் மன்னிப்புலாம் ராஜா, கேட்டா நீ கடைசியா தம்மாஸ் ஆயிருவ அப்படின்றது தெரிஞ்சா அதான் ப்ரோ, போதும், இது நல்லா இருக்கும். ஏதோ ஒரு கெத்துக்கு பண்றது வந்து கடைசியில வந்து நமக்கே எதுக்கு பேக் ஃபயர் ஆகி எதுக்கு டம்மி அது டர்ன். முன்னாடியெல்லாம் ஈஸிங்க. முன்னாடியெல்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், யாருன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க. நீங்களும் வீடியோ எடுத்து போடுறாங்களா, வீடியோ எடுத்து கண்டுபிடிச்சு போட்டதுக்கு அப்புறம் அவனை தூக்கிட்டு வந்து வச்சாங்களா இல்லையா? அவன் வந்து இல்லைங்க நான் தெரியாம பண்ணிட்டேன், விஜயனனுக்கும் இவருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காரணும், ஒரு நாள் ஃபுல்லா உட்காரணும். மன உளைச்சல், அவ்வளவு பெரிய மன உளைச்சல் வரும். நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்களா, ஜெயில போட்டுருவாங்களா, மாட்டாங்களா, இல்ல போய் விட்டுருவாங்களா, ப்ரோ நம்மள அவங்க 1000 வீட்டுக்குலாம் இன்ஃபார்ம் அடிப்பாங்களா. பண்ணிடுவாங்களா ப்ரோ? டக்குன்னு ஒரு எஸ்ஐ உள்ள வருவாரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள. ஆமா, வீட்டுக்குள்ள இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கல்ல. லைஃப் மிகப்பெரிய மன ஸ்டார்ட். உளைச்சல் கொடுப்பாங்க. டக்குன்னு ஒரு எஸ்ஐ உள்ள வருவாரு. என்னடா யாரு? இல்ல சார், இந்த மாதிரி பேனர் கிளிக்ஸ். அவன் என்ன மூட்ல வருவான்னு தெரியாது. அவன் ஏதோ ஆங்கிரி மூட்ல வந்தான்னு சப்புன்னு ஒரு அப்போ போயிடுவான் உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல. இல்ல அவன் கூலா இருந்தானா ஏன்டா இப்படிலாம் பண்ற அப்படின்ட்டு போயிடுவான். இதெல்லாம் வந்து நீ உட்காரும் ஒரு ஒரு மன உளைச்சல் வரும் பாருங்க. ஏன் நம்ம இதை பண்ணோம், எதுக்கு பண்ணோம் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் லைஃப்ல. அவன் இனி வந்து வாழ்க்கையில அதை செய்ய மாட்டான்ல. இல்லைன்னா அவன் ஒரு கெத்து, அவன் மாசு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிட்டு இருப்பான்ல. அதனால இதெல்லாம் நல்ல விஷயம்தான் லைஃப்ல. கில்லி படத்துக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன் தான் ப்ரோ. இன்னைக்குல இருந்து டே 1 கில்லிக்கு. ஆமாம்மா, இது ஏங்க இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸுங்க, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஒரு நாள் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு அப்பதான் தெரியும் லைஃப்ல. ஐயோ இது உட்காரவே கூடாது. ஜெயிலுக்கு போய் உட்காந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில இனிமேட்டு இந்த தப்பும் பண்ணக்கூடாதுன்னு தோணும். அதுதான் எல்லாத்துக்கும் வித்தியாசம். அது அதை பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிடும், நம்மள அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா, எஃப்ஐஆர் போட்டுருவாங்களா. ப்ரோ யாரோ இப்பதான் அவனுங்க கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்து பண்ணாங்களா இல்ல வாலண்டியரா போலீஸே வந்து ஆக்ஷன் எடுத்துட்டாங்களா ப்ரோ? இல்ல தேட்டர் சைடுல இருந்தோ இல்ல இந்த சைடு ஃபேன் சைடுல தேட்டர் இருந்து யாரோ தேட்டர் சைட்ல கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேனேஜர் கொடுத்துருக்காரு. ஓகே ஓகே. மேனேஜர் கொடுக்க வேண்டியது இருக்குல்ல. நீங்க மீடியால பெருசாயிடுச்சு, அது வீடியோ வைரல் ஆயிடுச்சு அப்படின்னா கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. ப்ரோ அப்புறம் அதே நல்ல மாதிரி விஷயம் தானே, ஷோ நல்ல ஷோ விஷயம் தானே. ஓடிட்டு இருக்கப்போ ஓபன் பண்ணி சவுண்ட்லாம் விட்டுருக்காங்க. அப்ப பவுன்சர்ஸ் எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்களா ப்ரோ? எல்லா தேட்டர்லையும் பவுன்சர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க. தேட்டரில் வேலை செய்கிற டிக்கெட் விற்கிறவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு செகண்ட் கிளாஸ்க்கு டிக்கெட் விற்கிறவன் ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பான். நீ மாபா 10 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது அந்த பிரச்சனையே வராது. ஒரே ஒருத்தன் தனியாக சிக்கிட்டானா இதுதான். கார்த்தி ப்ரோ கடைசியா 2 போஸ்டரும் எடுத்துட்டாங்களா? நீங்க போட்டிருந்தீங்களா தானே? 2 எடுத்துட்டாங்க. 2 போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு இல்ல. கம்ப்ளைண்ட் ஆனதுக்கு அப்புறம் 2 எடுத்துட்டாங்க. அவர் மன்றத்தை கழிச்சதே இவங்களாலதான் ப்ரோ. அது ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இல்லைங்க, யாரோ ஒரு சிலர் பண்றது வந்து டோட்டலா எல்லாத்துக்குமே ஒரு ஃபேம் கொடுத்துருது. அதான் இங்க பிரச்சனை. ப்ரோ அப்புறம் அதே மாதிரி ஏதோ பட்டாசு அடிச்சிட்டாங்கன்னு போட்டிருந்தாங்க. உள்ள விடுறப்போ இதெல்லாம் செக் பண்ணியிருக்க மாட்டாங்களா இவங்க? அது பெரிய தேட்டர் தானே. நீங்க கூட டேக் பண்ணி போட்டிருந்தீங்கல்ல தேட்டர் ஓனரை. ரோஹிணி தேட்டர் தாங்க போனாங்க. நீங்கள் எப்படி செக் பண்ண முடியும்? டக்கு டக்குன்னு வந்து பேக்கெல்லாம் மாட்டிட்டு போறீங்க, பேக்கெல்லாம் கொடு, ஓப்பன் பண்ணு, காட்டு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? எப்படி செக் பண்ண முடியும்? நம்ம என்ன வந்து அந்த மாதிரியே போயிட்டு இருக்கோம்? அது கிடையாதுல்ல. ஒரு எடுத்துட்டு 2 போறதுக்கு வாரம் கழிச்சு போனாலும் செக் 1008 பண்ண வசதி மாட்டாங்க இருக்கு, ப்ரோ. அப்புறம் என்ன. 2 வாரம் கழிச்சு போற படத்துக்கே ரொம்பலாம் செக் பண்ண மாட்டாங்க. முத நாள்லாம் கஷ்டம். இல்லைங்க, நீங்க என்ன பாமுக்கு வரீங்க? நீங்க படம் பார்க்க தானே வரீங்க. அப்புறம் உங்களை போய் அவ்வளோவா செக் பண்ண முடியும்? அப்படிலாம் பண்ண முடியாது. நான் கூட பேக்கெல்லாம் மாட்டி நேத்து வருவீங்க, சரி ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வருவான் போல இருக்கு ஆ, அப்படின்னு. அதுக்குள்ள பட்டாசு வச்சுருந்தா என்ன பண்ண முடியும்? அததான் சொல்ல வந்தேன். நான் நேத்து இந்த ஆவேசம் படத்துக்கு போனேன். அப்ப என்ன பேக்ல லேப்டாப்னு அவ்வளவுதான், ஒண்ணுமே சொல்ல உள்ள அனுப்பிட்டாங்க. லேப்டாப்னு சொல்லிட்டு தான் போனேன். கழட்டு லேப்டாப்பை காட்டு, ஓப்பன் பண்ணு, உன் லேப்டாப்பா இல்லையா அப்படின்னு கேட்டா அவன் கடுப்பாயிட மாட்டான். ப்ரோ நான்லாம் ஸ்வீட்லாம் எடுத்துட்டு போவேன் ப்ரோ தேட்டருக்கு. ஆனா யாரும் செக் பண்ணது கிடையாது. அங்கே எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவீங்க நீங்க? படம் பார்த்து சாப்பிடுவீங்களா? இல்ல ப்ரோ, நான் ஆக்சுவலா மோஸ்ட்லி தனியா தான் போவேன் இந்த சின்ன நிறைய படத்துக்கு. போறப்பெல்லாம் ஸ்வீட்டு தான் எடுத்துருவேன். ஸ்வீட்டு, அல்வா, பால்கோவா இதெல்லாம் அள்ளி ஜட்டி உணர்வு அள்ளி போட்டு போடுவோம். வாங்கிட்டு போய் உள்ளே சாப்பிட்றதா?
ஆமா ப்ரோ. நைட்டு நான் பரோட்டா மாஸ்டர். எனக்கு 9 மணி 10 மணி போல டியூட்டி முடியும். கரெக்டா வந்து 10:15 10:30 ஷோ. அப்படியே சீட் வாங்கிட்டு அப்படியே நைட் ஷோ எந்த ஊரு? எந்த தேட்டரு? இங்க சிதம்பரத்துல. அங்கெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாங்கல்ல. அங்க முன்னாடி எல்லாம் சிதம்பரம் சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. நீங்க வேற, எங்க ஊர்ல எல்லாம் வந்து முன்னாடி சரக்கு புரோட்டாலாம், கொத்து புரோட்டாலாம் வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருவானுங்க பக்கத்து சீட்ல. சரக்கு ப்ரோ போட்டு எப்படி ப்ரோ சாப்பிடுவாங்க அந்த அதெல்லாம்? ஃபெசிலிட்டில எல்லாம் போயிருச்சு. எப்படி ப்ரோ சாப்பிடுற? எப்படி ப்ரோ சீட் ஏதாவது வச்சு சாப்பிட்றதுக்குலாம் எதுவும் இருக்காது? எப்படி கீழே உட்காந்து சாப்பிடுவாங்களா? என்ன கையில வச்சு சாப்பிடுவாங்க. நைட் ஷோலாம் போனா 15 பேர் தானே இருப்பான் தேட்டர்லயே. அப்புறம் என்ன, அது ஒரு ஜாலியா இருக்கும் ப்ரோ. அப்படியே தனியா பணம் அப்படியே கொத்து பரோட்டாவை பிரிச்சோமா, நானே சாப்பிட்டுருக்கேன். எல்லாமே இருக்கு. கொத்து பரோட்டா பிரிச்சோமா, இறை ஒரு கட்டிங்கம் போட்டோமா, சாப்பிட்டோமா. ப்ரோ என்ன படத்துக்கு ப்ரோ? இறை படத்துல அதுல மறந்து போச்சு. நாங்க கூல் ட்ரிங்க்ஸ்ல மிக்ஸ் பண்ணிக்குவோம். கூல் ட்ரிங்க்ஸ்ல மிக்ஸ் பண்ணி அப்படியே படம் பார்க்க அப்படியே சாப்பிட்டுருக்கோம். ஆமாமா, அதுவும் பண்ணிருக்கோம். கூல் ட்ரிங்க்ஸ்ல மிக்ஸ் பண்ணா பக்கத்துல யாருக்கு ஹவுஸ்ஃபுல்லான ஷோல அப்படிதான் பண்ணுவோம். நீங்க சொல்றது இப்பதாங்க தியேட்டர்ல தம் அடிக்க கூடாது, தண்ணி அடிக்க கூடாதுலாம் இருக்கு. அப்பெல்லாம் கிடையாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அது கிடையாது. ஆமா ஆமா ப்ரோ இப்பெல்லாம் கொஞ்சம் டவுட்டா இருந்தாவே ஊத சொல்றாங்க ப்ரோ. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. அப்பெல்லாம் வந்து கார்த்தி இப்ப கூட நீங்க ஜோதி தியேட்டர்லாம் போனா போலாம். டெய்லியுமே தியேட்டர்ல வந்து நீச்ச வேணா எவனோ ஒருத்தன் வாங்கி தேத்துருவாங்க. அப்பெல்லாம் ஃபுல்லா சரக்கு போட்டு அப்படி இருக்கும். கடைசியாக அந்த மாதிரி போயிருக்கும். காலா படத்துக்கு நீங்க டாய்லெட் பக்கம் போனீங்கன்னா வந்து புகை மண்டலமா தான் இருக்கும். இன்டர்வல்ல சிகரெட் அடிக்கிறதே ஒரு சொன்னாங்க அப்பலாம். இன்டர்வல் இல்லைங்க, பாட்டுல அடிப்போம்ல. ஒரு பாட்டு போட டக்குன்னு போய் வெளில ஒரு தம்மு. பாட்டு முடியும் போது ஆமா அது ஒண்ணு பண்ணுவோம். இன்டர்வல்ல பண்ணுவோம். பாட்டு வந்துருச்சா டக்குனு வெளில தம்மடியில அமைச்சா டக்குன்னு போய் ஒரு தம்மு இழுத்துட்டு வந்து பாட்டு முடிஞ்சோன்னு ஒரு தம்மு. அப்படி அதான் பாக்கெட்டா போவோம். இப்பதான் அதுல வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போயிடுச்சு. இப்ப தண்ணி வார வந்தாவே துரத்தி விட்டுறானு, இன்னும் வரக்கூடாது அப்படி. கார்த்தி ப்ரோ தண்ணியே கொண்டு போக கூடாதும்பாங்க ப்ரோ. அது ஃபிளாஸ்க்ல சுடு தண்ணினா தான் அதுவும் ரொம்ப இதாக அலோவ் அப்படிலாம் கிடையாது. தண்ணி அலோவ்டு தான். தண்ணி அலோவ்டு தான். நீங்க எவனா வந்து தண்ணி எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொன்னானா நீங்க வந்து நிற்க வச்சு அவனை கேள்வி கேட்கலாம். தண்ணி அலோவ்டு தான். ப்ரோ இங்க ஸ்ரீசக்தி தியேட்டர்ல ஒரு டைம் வந்து ஃபேமிலியோட போயிருந்தேன். அப்போ வீட்டுல வந்து அம்மா தண்ணி கொண்டு வந்தாங்க. ஃபிளாஸ்க்ல வந்து சுடுது கேட்டாங்க. தண்ணி எல்லாம் அலோவ்டு இல்லைங்க சுடு தண்ணிங்க, தண்ணி அலோவ்டு தான், கோல்டுங்க அப்படின்னு சொன்னது அலோவ் பண்ணிட்டாங்க. ஆனா கேட்டாங்க ப்ரோ. எவனை கேட்டானா அவன் மேல கேஸ் போடுன்னு சொல்லிட்டு தண்ணி அலோவ்டு. தண்ணிலாம் உள்ளனா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவங்களே பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே தண்ணி வைக்கணும். எல்லா தியேட்டர்லயுமே உங்களுக்கு தண்ணி வச்சிருக்காங்க. அது வச்சிருக்காங்க, அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஃப்ரீயா தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சிருக்காங்க. அதுவே உங்களுக்கு ஒளிச்சு வச்சிருப்பாங்க, எதுவும் கண்டுபிடிக்காத முடியாத இடத்துல. இல்ல சென்னையில அப்படி போல இருக்கு. ஆனா கும்பகோணம், சிதம்பரம் இங்கெல்லாம் வந்து தண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப வாஸ் தேட்டர் கூட கீழே இருக்காங்க, அவங்க தான் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் தண்ணி நல்லா எப்படி சொல்றது, டீசெண்டா குடிக்கிற மாதிரி தான் ப்ரோ வச்சிருக்காங்க தியேட்டர்ஸ்ல மேக்ஸிமம் எல்லா பக்கமும். ஐநாக்ஸ்ல தான் ரொம்ப நீட்டாவே இருக்கும். இங்க பிராட்வேல தண்ணி வந்து இந்த கேன் தண்ணி இருக்கும்ல, அதை கொண்டு வந்து ஒரு 4 கேன் வந்து போட்டு கவுத்தி வச்சிருவாங்க. அது தீந்துருச்சுன்னா கொண்டு வந்து போடுறதுக்குன்னே ஒரு ஆள் அங்கேயே உட்காந்துருப்பா. அப்படி நல்லா ரொம்ப டீசெண்டா பண்றாங்க அங்கெல்லாம். இந்த சேலம் டிஎன்எக்ஸ் தியேட்டர் எப்போ ஓபன்? தியேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மந்த் ஓபன் ஆயிடும். தியேட்டர் ரெடி தான். இந்த மந்த் ஓபன் ஆகுதா? ஆமா, இந்த மந்த் ஓபன் ஆயிடும். சூப்பர். நான் தர்மபுரியில பாத்துருக்கேன். தியேட்டர் நல்லா இருக்கும். அதோட சூப்பரா இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, பாப்கார்ன் ரேட்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஐநாக்ஸ் கம்பேர் பண்றப்போ ரொம்ப கம்மி தான். இந்த மந்த் ஓபன் ஆயிடுங்க. ஆனா அங்க ஒரு பொருள் உண்மையான்னு தெரியல, பருத்திட்டே பாக்குற மாதிரி அந்த சென்னை பெங்களூர்ல இருக்கு. இல்ல அதெல்லாம் கிடையாது. ஒரு ஷோ இருக்கு. அது இல்ல அந்த மாதிரி இல்லையா? ஓகே. அதுக்கு டிக்கெட் ரேட் அதிகமா வாங்கணும். டிக்கெட் ரேட்டுக்கு அது தனி பெர்மிஷன் இருக்கு. இப்போ இந்த பிராட்வேலே பார்த்தீங்கன்னா எபிக்னு ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அதுக்கு 300 ரூபா டிக்கெட்டு.
அந்த ஸ்க்ரீன் மட்டும் ஓப்பன் ஆகாம மற்ற ஸ்க்ரீன்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கு தனி பர்மிஷன் ஓகே இருக்கு. ஓகே. டிக்கெட் ரேட் ஏற்றினேன். இப்போ தமிழ்நாடு வந்து சீலிங் வச்சிருக்காங்க 170 டிக்கெட் ரேட்டு அப்படின்னு. ஸோ அதை வந்து 300 நான் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு தனி ப்ரோ பர்மிஷன். அது ப்ரோ தனியாக ஒரு ஐமேக்ஸ்லயே அப்படியே இருக்கு ப்ரோ. ஐமேக்ஸ்ல அந்த முன்னாடி ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா படுத்துட்டே படம் பார்க்குற மாதிரி தான் ப்ரோ இருக்கு. முன்னாடி இல்லை ஃப்ரண்ட் உனக்கு ஒரு ரோ இருக்கும், மட்டும் ப்ரோ உனக்கு இருக்கும். இருக்கு ப்ரோ, நிஜமா இருக்கு ப்ரோ. ஐமேக்ஸ்ல இங்க பிராட்வே இருக்குல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாஞ்சு காலெல்லாம் ஃபுல்லா நீட்டி உட்காந்து பாத்துக்கிற மாதிரி தான் இல்லை இருக்கும். அது இந்த ஃப்ரண்ட் ரோவாக இருக்கிறதுனால ஃப்ரண்ட் கொஞ்சம் ரோ அந்த ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் இருக்கும், எல்லா ரோ கிடையாது, அந்த ரொம்ப ஒரு ரோ ரொம்ப மட்டும். ரொம்ப ஃப்ரண்ட் ரோவாக இருக்கிறதுனால பெரிய ஸ்க்ரீனு ஐமேக்ஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மற்ற சீட்டோட இந்த புஷ்பேக் கொஞ்சம் அதிகமாக வச்சுருப்பாங்க. ப்ரோ புஷ் பேக்ல ப்ரோ காலே வந்து மேல நீங்க நல்லா நீட்டி வச்சுக்கலாம். அந்த ஒரு இது மாதிரி இருக்கும். அந்த அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஸ்விம்மிங் பூல் எல்லாம் போயிட்டு வந்து படுத்திருப்பாங்க தெரியுங்களா, ஒரு மாதிரி ஆமாம் ஆமாம் அந்த ஆமாம். மாதிரி இருந்துச்சு ப்ரோ. நான் இப்போ கிங் காங் அது மிஸ்ஸஸ் காட்ஸிலா அந்த எந்த படம் ரோல் பார்க்க இருக்கு? போயிருந்தேன். கடைசி ரோலியா? இல்ல இல்ல ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் லைன் சொல்றாரு. அது வந்து ஃப்ரண்ட் ஹீல் சேர் மாதிரி என்டர் நீங்க ஆனதுமே வந்து நீங்க ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் சாஞ்சீங்கன்னா ஃபுட் ரெஸ்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வரும். இல்ல அது வரும். அது எந்த ரோ சொல்ற நீ? ஃபர்ஸ்ட் ஏ ரோ சொல்றியா இல்ல கடைசியா இல்ல ஸ்கிரீனுக்கு முன்னாடி இருக்கிற ரோவா? ஸ்கிரீனுக்கு முன்னாடி ப்ரோ, ஸ்கிரீனுக்கு ஸ்கிரீனுக்கு முன்னாடி இருக்கிற முன்னாடியே ஃபர்ஸ்ட் இருக்கும்ல லைன். ஃபர்ஸ்ட் லைன், அந்த லைன். ஸ்கிரீனுக்கு கீழே உட்காந்து படம் அது பார்க்குற மாதிரி கழுத்து இருக்குல்ல ப்ரோ, அந்த லைன் ப்ரோ. கழுத்து வலிக்காம இருக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க bro. கழுத்து வலிக்கும்ல ரொம்ப, நம்ம இப்படி உட்காந்துட்டு கழுத்து திருப்பி மேலே ஏத்தி பார்க்கும்போது அதுக்காக கொடுத்து. அது தெரியல. பிராட்வேயா? எங்க? பிராட்வே அது பிராட்வே? கோயம்புத்தூர் பிராட்வே கோயம்புத்தூர் தானே? கோயம்புத்தூர் பிராட்வே ப்ரோ. தானே? நான் ஐமேக்ஸ்ல இந்த கிங் காங் அந்த படம் பார்க்க போயிருந்தேன். அப்பதான் பார்த்தேன் அந்த ஃப்ரண்ட் முன்னாடி அந்த ஸ்கிரீனுக்கு கீழே இருக்க சீட் மட்டும் அப்படி இருந்துச்சு. இவன்ட்ட எங்கேயும் பார்த்துரு. கார்த்தி ப்ரோ, கில்லி ரீ ரிலீஸ்க்கு நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு சொன்னீங்களா? அது மாதிரி இப்போ இவர் மங்காத்தா வந்தா எப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? மங்கத்தா வந்து சூப்பராக தான் இருக்குங்க. மங்கத்தா பண்ணலையே அப்புறம் என்ன? இல்ல சொல்றேன், வந்தா கலெக்ஷன் வைஸ் இல்ல ரன் வைஸ் எப்படி இருக்கும்? கில்லியோட போட்டு விட முடியாதுங்க. அது ஓப்பனா உண்மை, அதை ஒத்துக்கலாம். கில்லி வந்து என்னன்னா அந்த சாங்ஸு அதெல்லாம் வந்து கனெக்ட் இருக்கு பெருசா. ஆஹ் அது 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 வந்து அந்த மாதிரி பெருசாக கனெக்ட் ஆகுது. அப்படி போடுற சாங்லாம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல கூட போட்டுட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். மங்காத்தா வந்து அஜித் ப்ரோ ஃபேன்ஸுக்கும் விராட் நிறைய கோலி பேர் அந்த டான்ஸ் படத்தை ஆடினார் ப்ரோ அந்த பார்க்காதவங்களுக்கு பாட்டுக்கு. இருக்கும். ஆமாம் அப்படி இருக்கும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இன்னைக்கு இங்க பெங்களூர்ல பில்லா ரிலீஸ் போய் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. அந்த பில்லா வந்து அப்ப சினிமாட்டோகிராஃபிலாம் இப்ப இல்லை பாக்குறதுக்கு அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷா. அடிச்சுட்டு ஒரு 15 வருஷம் முன்னாடி நான் பார்த்துட்டேங்க. இல்ல உங்களுக்கு அந்த பழைய படம் பாக்குற ஃபீலே இல்ல. அந்த இது சொல்ற ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அது மத்த படத்துக்கு இப்ப கில்லி கூட போன வாரம் பார்த்தோம். நமக்கு அந்த பழைய டோன் தெரியும்ல படம் பார்க்கும்போது. பில்லா வந்து அந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு அந்த படம் அப்படிதான். ஃபஸ்ட்டு வந்து ஹாலிவுட் ஸ்டைலில் ஒரு கேமரா, டிஐ இதெல்லாம் பண்ணது பில்லா தான். பில்லா பார்க்கும்போது எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க. தமிழ் சினிமாவில் வந்து இது ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கு, அப்படி இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த டைமில் விமர்சனமே அதான் வந்துச்சு. அந்த டோனே நமக்கு அந்த பழைய படம் பாக்குற ஃபீலே இல்ல. அது ஃப்ரெஷ்ஷா இருக்காது, அது இருக்கவே இருக்காது. அது இவனும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிஜிஎம்மும் விஷ்ணு ஃபர்ஸ்ட் வந்து பில்லா தான் அது. அது இவன் விஷ்ணுவர்தன் கூட சொல்லியிருப்பாரு. அந்த படம் ஃபுல்லாவே பிளாக் அண்ட் ஒயிட் டோன்ல மெயின்டைன் பண்ணோன்ட்டுனே அதுக்கு கலர் கிரேடிங் அது யூஸ் பண்ணோம். பழைய படம் மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்லயே பண்ணணும்னு நினைச்சாரு அவரு பழைய ஆமா, படம். அதனால அவங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் லொகேஷன் எல்லாமே அந்த ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் ஷேட்லயே தான் பண்ணியிருப்பாங்க. அவரே அப்புறம் பில்லோ 2 பண்ணா பெட்டர். அவரு பண்ணியிருந்தா இன்னும் சூப்பரா வந்துருக்கும். இல்ல ஆனா பில்லட் 2மே நல்லா தான் இருக்கும் படத்துக்கு போயிட்டு ப்ரோ அந்த படம் ரொம்ப ராவா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அந்த பில்லா 2 படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் இப்பவுமே அது ரொம்ப நல்லா இருக்கும். உனக்கு ஏன்னா ரொம்ப ராவா இருக்கும். இல்ல விஷ்ணுவர்தன் அந்த ப்ரோ கார்த்தி ப்ரோ இல்ல ப்ரோ, நிஜமாவே அந்த படம் நல்லா இருக்கும் ப்ரோ. பில்லா 2 ஒரு நான் ஒத்துக்கிட்டேன், உனக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குங்க. நல்லா இருக்கும் ப்ரோ அது. ஓகே, அது விஷ்ணுவர்தன் பவன் கல்யாண் படம் நடிச்சிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அதனால கால் ஷீட் பிரச்சனைனால எடுக்க முடியலன்னு அப்ப கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்குன்னு தெரியல.
அவரு விஷ்ணுவர்தன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த லோகோவுக்கு வந்து ஒரு கதை ஒண்ணு இருக்குது. அந்த லோகோ எப்படி வந்து பில்லாவுக்கு வந்தது அப்படின்னு. அதுதான் பில்லா நானே மாறி இருக்கிறது. கார்த்திக் ப்ரோ நீங்க சொன்னீங்கல்ல ஆழ்வார் படத்துக்கு போயிட்டு அந்த ஃபேன்ஸோட ஓட்டிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதே மாதிரி எனக்கு வந்து நான் விஜய் ஃபேனு. நான் அஜித் ஃபேன்ஸோட போய் பார்த்த கூட ஏகன் பார்த்தேன் ப்ரோ. ஏகன் பார்த்துட்டு ட்ரெய்லர்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, வெறித்தனமா இருக்கும் ஆக்ஷனா ட்ரெய்லர்லாம். ட்ரெய்லர் கட்டு சொல்றேன், தாடி வச்சுட்டுலாம் வந்து இன்ட்ரோஸ் இந்த ஆடி வச்சுதான் பார்த்துட்டு படம் வந்து செமையா இருக்க போதும்னு நினைச்சிட்டு இருந்தோம் எல்லாரும். படமும் ஓரளவு ஃபர்ஸ்ட் ஹாஃபா காமெடியா பாட்டுலாம் செம்மையா ஓடுச்சு. இருக்கும். ஏஎஸ்ஆலா அதெல்லாம் வந்து செம்மையா இருக்கும். ட்ரெய்லர் பார்த்துட்டு தான் போய் அந்த ஹைப்ல போனா சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடியா போச்சு, செகண்ட் ஹாஃப்ல இப்ப ஆக்ஷன் பாயிண்ட் வரட்டுங்கிற மாதிரி ஆக்ஷன் எங்கடா ஆக்ஷன் வந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் ஆக்ஷனே வரல. திரும்ப கிளைமேக்ஸ்ல தாடியை வச்சு என்ன ஏகனின் வேட்டை தொடர்ந்து அந்த மாதிரி ஏதோ போட்டு முடிச்சு விட்டாங்க. அன்னைக்கு நாங்க ராஜு சொல்றதுக்கு ஆனா கார்த்தி நீங்க பெரிய ஒரு நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா, அஜித்தோட ஃபிளாப் படத்துல எல்லாமே அஜித் வந்து ரொம்ப லுக் வைஸ் ரொம்ப சூப்பரா இருப்பாரு. ஏகன், அப்புறம் வந்து இந்த ஜனா, ஆஞ்சநேயா, இந்த ஆழ்வார் எல்லாத்துலயுமே ஸ்லிம்மா ட்ரிம்மா சூப்பரா இருப்பாரு. ஏகன்ல கூடமே லுக் வைஸ் சூப்பரா இருப்பாரு. வலிமை நான் ஏற்காட்டுல தான் ஏகன் ஷூட்டிங் எடுத்தாங்க. அஜித்தை நேர்ல பார்த்தேன். அவ்வளவு அழகா இருந்தது. அப்பா பயங்கர ஹேண்ட்ஸமா இருந்தது. ஏசாலா பாட்டு தான் மான்ஃபோர்ட்ஸ் கூட ஏற்காட்டுல தான் எடுத்தாங்க ஷூட்டிங். அந்த பார்த்தப்பதான் நான் அஜித்தை நேர்ல பார்த்தேன். அப்பப்பா டிவில பாக்குறதா கலர் கம்மிங்க, நேர்ல பயங்கர ஃபேரா இருக்காங்க, ரொம்ப ஃபேரா இருந்தது. கார்த்தி ப்ரோ நான் தளபதியை பார்த்துருக்கேன் ப்ரோ. இங்க உஷாதர் நண்பன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்திருந்தாரு. சக்சஸ் செலிப்ரேஷன் மாதிரி எல்லா தேட்டர்ஸ் எல்லாம் விசிட் பண்ணியிருந்தாரு. வந்துட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு போனாரு ப்ரோ. அந்த அஸ்கலஸ்க பாட்டு பாடிட்டு போனாரு ப்ரோ. ஓகே. ஆனா ஏகன் ஏற்காட்டுல தான் எடுத்தாங்க. ஆனா ஊட்டின்னு போட்டிருப்பாங்க. ஊட்டியே ஏதோ ஒரு ஊர் போட்டிருப்பாங்க. எடுத்ததெல்லாம் ஏற்காடியா அப்படின்ற மாதிரி இருந்தது. அஜித் படம் நம்ம மோஸ்ட்லி வந்து அந்த ஹைதராபாத் எல்லாம் எடுப்பாங்க. அதெல்லாம் இப்பங்க எடுத்துதான் கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேல ஏற்காட்டுல இருந்தாரு. ப்ரோ இப்போ இந்த படத்தோட ஹீரோ இல்ல இந்த மாதிரி ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து ஏதோ ஒரு தேட்டர் விசிட் பண்றாங்களா? அது எப்படி ப்ரோ, அவங்களே பண்ணுவாங்களா இல்ல தேட்டர் சைட்ல இருந்து கூப்பிடுவாங்களா நீங்க வாங்க அப்படின்ட்டு? அது வந்து அவங்களே பிளான் பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷன்ல பிளான் பண்ணுவாங்க இந்த தேட்டருக்கு போகலாம் பார்க்கலான்னு. அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட சொல்லி இந்த தேட்டருக்கு வந்து இந்த ஷோவில் இவங்க வராங்க அப்படின்றதான் முன்னாடி ஏற்பாடு பண்ணி பவுன்சர்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி பண்ணுவாங்க. அந்த ஸ்ரீசக்தியில வந்து கொஞ்சம் நிறைய கூட்டம் வராங்க ப்ரோ. சின்ன சின்ன படத்துக்கு அப்பப்போ சர்ப்ரைஸா ஆக்ட்ரஸ் விசிட் எல்லாம் பண்றாங்க. ஸ்ரீசக்தி வந்து இதாகிடுச்சுல, ஒரு ஆக்சுவலாக சொல்ல போனால் தமிழ்நாட்டிலேயே வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன் ஒரு 10 தேட்டர் எடுத்தீங்கன்னா அது ஸ்ரீசக்தி இருக்கும். டாப் 10ல கூட இல்லை, டாப் 5ல இருக்கும். ரோகிணி, பிஆர்விஆர், அதுக்கப்புறம் வேளச்சேரி, இந்த லூக்ஸு, ஸ்ரீசக்தி இதெல்லாம் எடுத்திங்கன்னா இருக்கும். ப்ராட்வே அந்த மாதிரி ஒரு 10 தேட்டர் எடுத்திங்கன்னா அந்த 10 தேட்டரில் வந்து ஒரு படம் டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாடு என்ன ஆகுதோ அதில் வந்து 10 தேட்டர் டாப் 10 கலெக்ஷன்னா ஸ்ரீசக்தி இருக்கும். அந்த தேட்டருக்கு அவ்வளோ பெரிய மெரிட் இருக்குது. ஸோ அங்கே போகும்போது திருப்பூர் போகும்போது அந்த தேட்டர் பார்ப்பாங்க. இப்போ திருப்பூரில் எவ்வளோ தேட்டர் இருக்குது யோசிச்சு பாருங்கள். எதுவுமே நீங்கள் இல்லை, சுத்தமாக எதுவுமே இருக்குது. பட்டு ஸ்ரீசக்தி தான் அங்கே மெயின். ஸ்ரீசக்தியில் ஒரு படம் வந்து 1 கோடி ரூபா ஆச்சுன்னா மற்ற எல்லா தேட்டரும் சேர்ந்து இப்போ 10 லட்சம் ஆன பெரிய விஷயம். ஆமாம் ப்ரோ, மற்ற தேட்டர்ஸ்லாம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும்தான் பாதி ஃபுல் மீதியெல்லாம் ஃபுல்லாகி போகுது. ஆனால் இந்த தேட்டரில் வந்து ஒரு கன்யூஸாக ஒரு 3 days 4 daysக்கு வந்து ஃபுல்லாகவே போகும். அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க, கரெக்டாக ப்ராப்பராக எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அவர் அங்கேயே இருக்காரு, திருப்பூர் சுப்பிரமணியனா அங்கேயே இருக்காரு. சத்தியம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். திருப்பூரில் சத்தியமாக இது ஒன்று வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ, ஆனால் அது கன்ஃபார்மாக இல்லை.
இங்க என்டர்டைன்மெண்ட்டுக்குலாம் எதுவுமே இல்லை ப்ரோ. இங்கெல்லாம் ஒரு மால் கூட இல்லை, தேட்டர் மட்டும்தான் இங்க. இங்க இருக்க எல்லாத்துக்குமே ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். ஸோ அதனால தேட்டர்ஸுக்கு கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இங்க இந்த ஊர்ல. மால்ல என்டர்டைன்மெண்ட் யார் சொன்னா உனக்கு? என்டர்டைன்மெண்ட்னா எங்கேயோ போகணும், சரி ஏதோ ஒரு லீவ் அன்னைக்கு எங்கேயோ ஒரு பக்கம் போகணும் மால்ல நீ போனீங்கன்னா 120 ரூபா 150 ரூபா வரும் பார்க்கிங்க்கு. ஒரே ஒரு டைப் போயிட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் போக மாட்டேன். என்டர்டைன்மெண்ட்டே அங்கெல்லாம் என்டர்டைன்மெண்ட்லாம் உனக்கு கிடையாது. அது போய் எங்க போய் எடுத்தீங்கன்னா காஃபி வாங்கினா 100 ரூபாம்பாங்க, ஒரு டோனட்டை வாங்கினா 200 ரூபா வாங்கினாங்க. அதெல்லாம் உனக்கு என்டர்டைன்மெண்ட்டே கிடையாது ராஜா. துபாய் போனீங்களே, துபாய் மால் போனீங்களா? துபாய் மாலா? அது சும்மா வேடிக்கை பார்த்ததோ சரி, அவ்வளவுதான். அங்க போனா ஜாலியா இருக்கும். ஜாலியான எப்படி? ஒரு நாள் ஃபுல்லாவே ஜாலியா ஓட்டிடலாம், காசே செலவு பண்ணாம ஓட்டிடலாம். அந்த மாதிரி போனா ஓகே. எதுவுமே எல்லா கடையும் வேடிக்கை பார்த்துட்டு எதுவுமே வாங்காம அப்படியே ஜாலியா சுத்திட்டே இருக்கலாம். அந்த மால்ல தான் ப்ரோ ஐபோனுக்குலாம் கியூல நிற்பாங்க, புதுசா அதெல்லாம் லான்ச் பண்றாங்க. நம்ம ரேஷன் கடையில 1000 ரூபா வாங்க நிக்கிற மாதிரி நிப்பாங்க ஐபோன் காசு கொடுத்து. கார்த்தி ப்ரோ, ஒரு தியேட்டர் 2 ஸ்கிரீன் இருக்கிற தியேட்டர் ஒரு மாசத்தோட ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு இருக்கும்? அது ஆள் சம்பளம் அதெல்லாம் இருக்குங்க. கரண்ட் பில் எப்படியும் ஒரு 2 லட்சம் வந்துடும். எல்லாமே சேர்த்து எவ்வளவு ப்ரோ இருக்கும் உங்க ஒரு ஐடியா? நீங்க சேலம்ல இப்போ ஓபன் பண்ண போறீங்க, ஒரு 5 லட்சம் வரும். அது எங்க கேக்குறீங்க? ஒரு 5 லட்சம் 6 லட்சம் வந்துருங்க. என்ன ஒரு கதை சொல்றேன்னு சொன்னீங்க? நான் சொல்றேன், முடிஞ்சோன்னு சொல்றேங்க. ஒரு தியேட்டர் முடிஞ்ச உடனே நான் சொல்றேன், விடுங்க. தீனா டே 1 வசூல் எவ்வளவு தெரியும் பாத்தீங்களா? அது தெரியலையே ப்ரோ, எவ்வளவு தியேட்டர் ரிலீஸ் ஆச்சு? தீனா வந்து ரொம்ப லிமிட்டடா தானே ரிலீஸ் ஆச்சு. ரீ ரிலீஸ் தானே சொல்லி பண்ணாங்க. கரெக்டா தெரியலங்க. பில்லா ரிலீஸ் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா ஒரு வீடியோ கூட நான் பார்க்கல ப்ரோ. பில்லா இல்லைங்க, மெயினான தேட்டர்லாம் தீனா போட்டிருந்தாங்க, பில்லாவும் அடுத்தடுத்த ஷோ போட்டிருந்தாங்க. இங்க பெங்களூர்லாம் பில்லாவும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, தீனாவும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஆனா பில்லா தான் அதிக ஸ்கிரீனிங் பெங்களூர்ல. இப்ப இதை வச்சு சமாளிச்சிருவாங்களே ப்ரோ, அதிக தேட்டர் ரிலீஸ் ஆகல அப்படின்னு. ஏங்க இதெல்லாம் கூடமா சண்டை போடுவீங்க ரீ ரிலீஸ்க்கு? அதான் போட்டாங்களே, பாக்கலையா இதெல்லாம் கிழிச்சு? சமாளிக்கிறது ஒரு அது பேனர் சண்டை ஓகே, கலெக்ஷன் சண்டை அதுதாங்க சண்டை. வருவீங்க. சண்டைனா எல்லாமே சண்டை தான். இல்ல ரீ ரிலீஸ் 3வது முறை, ஆல்ரெடி 2 முறை ஆயிடுச்சு. நான் கூட இது 3வது முறை ரிலீஸ் ஆகுது. நான் கூட அடிக்கடி போட்டிருக்காங்க இந்த நியூ இயர் ஸ்பெஷலா, அப்பப்போ ஒரு சில ஏகப்பட்ட இது போட்டாங்க. ஐநாக்ஸ்ல நானே மொத்தமா அந்த மாதிரி ரீ ரிலீஸ் பண்ணாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா. இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி கில்லிக்கு வந்து போஸ்டர் ஒட்டிட்டாங்க ப்ரோ. இந்த இதெல்லாம் ஒட்டுவாங்கல்ல 2வது வாரம் அந்த மாதிரிலாம், அப்படி வந்து ஒட்டிட்டாங்க ப்ரோ. 25வது நாள் போஸ்ட் வர போகுது. கார்த்தி ப்ரோ, இந்த அபிராமி தியேட்டருக்கு என்னதான் ஆச்சு? அவங்க எதனால ஃபிளாப் இது பிசினஸ் விட்டு வெளில போனாங்க? இது புருஷமா அபிராமி மெகாமாலா? ஆமா ஆமா, அதை அவங்க வித்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய ரேட்டுக்கு வித்துட்டாங்க. அங்க இப்ப ஏதோ அபார்ட்மெண்ட் இருக்கு. இல்ல லாஸ் ஏதாச்சும் ஆச்சா? இல்ல மால் மாதிரி ஃபர்ஸ்ட் இருந்தது எல்லாமே, உள்ள இந்த ஸ்னோ வேர்ல்டு அது இதுன்னு இருந்துச்சு. தியேட்டர்லாம் பெரிய ரெவன்யூ வராதுங்க உங்களுக்கு. அதை வேற மெயின்டைன் பண்ணணும், படம் போடணும், இவ்வளோ வேலை இருக்கும். ஆனால் வித்துட்டு போயிட்டீங்கன்னா வந்து எல்லாம் 100 கோடி 200 கோடின்னு காசு கொடுப்பாங்க. அதை வாங்கி எஃப்டியில் போட்டிங்கன்னா அதோட அதிகமாக வரும் இன்கம். இங்கே நான் சொல்றது பிரைம் லொக்கேஷனில் இருக்கிற சொல்கிறேன்.
இப்போ உட்லண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, உட்லண்ட்ஸ்லாம் விற்றீங்கன்னா ஒரு 100-200 கோடி வரும். அவருக்கு மொத்தத்துக்கே அந்த தேட்டரை வந்து நடத்தினா ஒரு மாதம் 5 லட்சம் 6 லட்சம் கிடைச்சா பெரிய விஷயம். ஆனால் 100 கோடிக்கு விற்றுட்டு அவர் எஃப்டியில் போட்டாருன்னா அவருக்கு வந்து வருஷத்துக்கு 7-8 கோடி வரும் ரெவன்யூ. அதெல்லாம் வந்து ஆசைக்கு பண்ணுறது தான், வேற என்ன. கார்த்தி ப்ரோ புஷ்பா பாட்டு கேட்டீங்களா? நீ கேட்கல எப்படி இருக்கு? ஓகேவா இருக்கு ப்ரோ. இம்ப்ரெஸ் பண்ணல. பார்ப்போம் படத்தோட வரப்ப எப்படி விஷுவலா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ப்ரோ, வேற இருக்குங்க சொல்ல. ப்ரோ இளையராஜா கூலி படத்துக்கு நோட்டீஸ் அனுப்ப பார்த்தீங்களா? அவர் என்னங்க சும்மா எல்லாத்தையும் அமைச்சிட்டு இருக்காருங்க. சன் பிக்சர்ஸ் அவங்க பண்ண தப்பு தானே. என்ன தப்பு? வெறும் credit அவங்க மட்டும் பண்ண தான் தப்பு, அவங்க வந்து கிரெடிட்ல போடுறது தப்பு. இந்த வா வா பக்கம் பாட்டை வச்சு தான் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு. பட் இளையராஜா வந்து என்ன எல்லாத்துக்கும் எதுக்கு எடுத்தாலும் காப்பிரைட் எனக்கு தான், நான் தான் சொந்தம், எனக்கு தான் வந்துச்சு, நான் தான் எல்லாத்தையும் உருவாக்கினேன், அந்த மாதிரி கேட்குறதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம். என்ன எந்த அடிப்படையில் அவருக்கு வந்து காப்பிரைட் எல்லாத்துக்குமே வருது? அப்போ அந்த லைன்ஸுக்கு வரலையா, வரிக்கு லிரிக்லாம் வந்து எழுதுறாங்களே அவங்களுக்கு வராதா, பாடுறவங்களுக்கு வராதா? அவர் மட்டும் அவங்களுதான் எப்படி, வந்திருக்காரு. அவர் மட்டுமே எப்படி வந்துங்க அதுக்கு ஒரு உரிமை கொண்டாட முடியும்? அது வயசாகுது. Lyric writer க்கு வந்திருக்காரு. இந்த 77 வயசுல அவருக்கு எதுக்கு இந்த வேலை? அவர் இதுக்கு மேல அவர் என்ன சம்பாதிச்சு கோட்டை கட்ட ஒரு போறாரு? அது ஒரு அவரா வீடியோ வேற வீடியோ கூட தொழில் பண்றாரு. இல்ல அப்படி கிடையாது ப்ரோ. அவர் வந்து இளையராஜா வந்து பழைய காலத்து ஆளு. அப்போ வந்து காப்பிரைட்டுங்கிற விஷயம்லாம் கிடையாது. அதனால அப்படியே விட்டுட்டாரு. இப்போ வந்து வரனால அவர் வந்து வாங்கணும்னு நினைக்கிறாரு, அவ்வளவுதானே. ப்ரோ அவரு உண்மையாலுமே காசுக்காக பண்றாரா இல்ல ஓகே நம்ம நம்ம நேம் அப்படிங்கறக்காக நம்ம தான் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறக்காக பண்றாரா? அப்புறம் அவ்வளவு பேர் சன் பிக்சர்ஸ் வந்து அவரோட பாட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து காசு கொடுத்தாரு இல்லையா? இத்தனையும் அவர் விசில் அடிப்பார் செண்பகமே, அதுக்கு ஒண்ணும் பண்ணலையா அவரு? அவரோட பாட்டுக்கு தானே அது பண்ணிருக்கு. அப்படின்னா ஒரு மஞ்சுமே ஒரு டியூன் மட்டுமே பாட்டாயிராது கொடுத்துருக்காங்க. இல்லைங்க. இது என்னங்க அநியாயமா இருக்கு? ஒரு டியூன் மட்டும் எப்படி பாட்டாயிரும்? பாடினவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் பாட்டோட வரி இருக்கு, இதெல்லாம் இப்ப இருக்குல்ல. இவர் பாலாஜி சொல்லும்போது எல்லாத்துக்குமே வந்து எல்லாருக்குமே கிரெடிட் தானே வந்து இவரு போகுதுன்ற மாதிரி சொன்னாரு. எனக்கு தான் கிரெடிட்டை வந்து இவர் ஏத்துக்கிட்ட புரியல எனக்கு. எனக்கு தான் எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு பேசுறதெல்லாம் வந்து லாஜிக் இல்லாத இது. இல்ல இப்ப இவரு பாலாஜி சார் சொல்லும் போது எல்லாருக்குமே தான் அது இது கிளைம் போகும்ன்ற மாதிரி சொன்னாரு. அப்படி இல்லைங்களா? போவாதான் ப்ரோ. நான் நேற்று அவரு பாலாஜி சார் சொன்னது அப்புறம் நான் நெட்ல பார்த்தேன். ப்ரொடியூசருக்கு எல்லாம் போவாதாங்க. வெறும் லிரிக் ரைட்டர்ஸ், சிங்கர்ஸ் கூட லிரிக் ரைட்டர்ஸ் நினைக்கிறேன். லிரிக் ரைட்டர்ஸுக்கும் அந்த மியூசிஷியனுக்கு தான் போதான். இவர் அந்தணன் கூட ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, நாமுத்துக்குமார் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஃபேமிலி ரன் ஆகுறதே அவர் எழுதின பாட்டுல வர்ற அந்த 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 ரைட்ஸ்னாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ப்ரோ வேற இருக்கு. இது கார்த்தி, நீங்க வந்து சுரேஷ் சந்திராலாம் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்ன்னு போட்டுருக்கீங்களா? நீங்க அஜித்தோட அப்டேட்லாம் எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறீங்க. க்ளோஸ் எல்லாம் இல்லைங்க, தெரியுங்க, பழக்கம், அவ்வளோதான், வேற என்ன. அவர் இன்னொன்று க்ளோஸாக இருந்தால் கூட யார்ட்டையும் சொல்ல மாட்டாரு. நேற்று கூட பார்த்தேன் அவரை, பட் அதெல்லாம் சொல்ல மாட்டார். அவர் பயங்கர லாயலுங்க. அவர் அஜித்துக்கு வந்து ரொம்ப லாயல். அஜித் வந்து அவர் நம்புவார், அது நம்பிக்கைக்கு தான் அந்த மாதிரி நடந்துக்குவார். அப்புறம் முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தீங்கல்ல, இது அவரோட பேர் என்ன, போனிக்கு அப்புறம் அவர் பேர் என்னமோ ரமேஷ் பாலா. அவரோட அக்கௌண்ட்டே வந்து சுரேஷ் சந்திரா அவர் தான் வந்து அட்மின் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, உண்மையா?
நான் எப்படிங்க சொன்னேன்? முன்னாடி ஒரு தடவை சொன்னீங்க ப்ரோ, அந்த வாரிசு விளையாட்டுல போனி கபூர் வந்து ஆமா. போனி கபூர்னு இல்ல அதனால போனி கபூர்லாம் சொல்ல. இந்த ட்வீட்ல வந்து அவர் வந்து அஜித்தை வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அஜித்தோட இதுக்காக தான் போடுறாருன்னு சொல்லுங்க, அதானே? இல்ல அவர் வந்து இல்ல, அட்மின் அது கிடையாது. சுரேஷ் சந்திரன் சொல்ல, நீங்க டைரக்டா அஜித்னே சொல்லிருந்தீங்க. அஜித் சைட்ல இருந்து ஆமா, அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா. டேரக்டா அவர் தான் டைரக்டா அவர் தான் சொல்லியிருந்தீங்க. ஆமா, டேரக்டா அவர் தான் அவர் சொல்லுவாங்க. அது உண்மையா ப்ரோ? அது உண்மையிலே ஏங்க, இந்த விமர்சனம் வந்து எல்லாத்துக்கும் வைப்போம்ல. இப்போ நான் வந்து சவுக்கெல்லாம் பேசுறாருல, சவுக்க வந்து இஷ்டத்துக்கு பேசுறாரு அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? எடப்பாடிட்ட காசு வாங்கிட்டாரு, எடப்பாடி சொல்றதெல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படியான விமர்சனம் தானே அது. உண்மைதானே? எந்த படம் வந்தாலும் விசுவாசம் டாப் 10ல இருக்கும், டாப் 5ல இருக்கும். எந்த படம் வந்தாலும் சரி துணிவு நம்பர் 1ல இருக்கும். அப்படின்னா அது எதுக்காக பண்ணணும், ஏன் பண்ணணும்? ஓகே, ஒருவேளை மாத்தி போட்டுட்டா, உண்மையை போட்டுட்டா உங்ககிட்ட யாரை குச்சிக்குவாங்களா, இல்லை இது போட சொல்றாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து கரெக்டான கேள்வி தானே. ஆனா அஜித்தே போறான்னு சொன்னீங்களா ப்ரோ? அவர் பயங்கர ஆக்டிவ் தாங்க, சோசியல் மீடியால பயங்கர ஆக்டிவ் தான், எல்லாத்தையும் பார்ப்பாரு. அப்ப அவர்தான் உண்மையிலே குக்கி குமார். ஜிஜி அந்த மாதிரிலாம் கிடையாது. நிறைய பேர் இருப்பாங்க ஹீரோஸ்ல வந்து ரேண்டமான ஒரு ஐடியில வந்து பார்ப்பாங்க, சோசியல் மீடியாவை ரொம்ப அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வெளியில வந்து பெரிய உலகம்லாம் கிடையாதுல்ல. அவங்க வந்து எத்தனை பேர்த்த ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுன்றது ஒரு 10 பேர் இருப்பாங்க, 20 பேர் இருப்பாங்க, அதுக்கு மேலே இருக்காது. அவங்களுக்கு வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவங்களுக்கு எப்படி தெரியும் என்ன இருக்கு, என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கு, வெளியில என்ன சொல்றாங்க, நம்ம சொன்னது சரியா தப்பா, இப்படி ஒரு கமெண்ட் வருது, இந்த கமெண்ட்டுக்கு இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் எது எப்படி தெரியும்? சோஷியல் மீடியா வச்சு தான் தெரியும். அதெல்லாம் எதுவுமே தெரியாமலாம் இருக்க மாட்டாங்கன்னுலாம் கிடையாது. எல்லாமே பார்ப்பாங்க, எல்லாருக்கும் அக்கௌண்ட் இருக்கும், எல்லாருக்கும் ஃபேக் ஐடி இருக்கும், எல்லாரும் பார்த்து தான் இருக்கும். ஏன் ப்ரோ இப்போ நம்ம ஸ்பேஸ் வந்து டெய்லியும் கீழே எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு அந்த இருக்கா? மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. நம்மளே அன்டைம்ல போட்டுட்டு இருக்கோம். நம்மளே 12 மணி சரக்கு இருக்கு போட்டாங்கன்னா எனக்கே கேட்கலாம், யாருக்கு தெரியும்? ஆமா ப்ரோ, நீங்க சுரேஷ் சந்திராசனை பத்தி சொன்ன உடனே ஞாபகம் ஒண்ணு வருது. முன்னாடி ஜூனியர் விகடன்ல வந்து இந்த குக்கி குமார் யாருங்கிறத ரிசர்ச் பண்ணி அது வந்து சுரேஷ் சந்திரா தான் 2 லட்சம் கொடுக்குறாரு மாசம் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு இதெல்லாம் ஃபேக்கான நியூஸுங்க. ஜூனியர் விகடன்ல போட்டு மாசம் அவ்வளவு கொடுக்குறதுக்குலாம் எந்த வேலையும் கிடையாதுங்க. 2 லட்ச ரூபா கொடுத்த 2 லட்ச ரூபா கொடுக்குற அளவுக்கு இந்த வேலைலாம் அவ்வளோ ஒர்த்து கிடையாது. 10,000 கொடுத்தா வேலை பார்க்குறது ஆள் இருக்காங்க. வெறும் 10,000 கொடுத்தா இன்னைக்கு சோசியல் மீடியால 30 ரூபாடா 3 நாள் கண்ணு முழிச்சு வேலை பார்ப்பேன், அந்த மாதிரி தான் கவுண்டவுன் மாதிரி. 2 லட்ச ரூபாய்க்குலாம் அவ்வளோ ஒர்த்து கிடையாது சோசியல் மீடியா இருக்க ஹேண்டில்லாம். 5,000 கொடுக்க சொல்லுங்க, 5,000 கொடுத்து அவனை திட்டத்தை சொல்லுங்களேன், விடிய விடிய திட்டிட்டு இருப்பானுங்க. நீங்க வேற ஏங்க. ஹலோ கார்த்திக் ப்ரோ. ஹலோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ எனக்கு டவுட்டு. முன்னெல்லாம் வந்து இந்த நிக்காட் சக்கரவர்த்தி யாரு? அவர் வந்து அஜித்தோட பார்ட்னர் மாதிரியா, இல்லை எப்படி அஜித் எல்லா படத்துலயும் அந்த மேடல் நடிச்சிட்டு இருந்தாரு? அவர் என்ன பினாமி மாதிரியா இல்ல பார்ட்னர் மாதிரியா, எப்படி இது? ஃப்ரெண்ட், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரு. ஓகே. ஆனா அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க நிறுத்திட்டாங்க, ஏதோ சண்டை வந்து பிரிஞ்சுட்டாங்களா? ஆமா 2 பேத்துக்கும் கொஞ்சம் பிரச்சனை வந்து ப்ரோ. அவரு கூட போலியா ப்ரோ? அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியாதுல்ல. பட் அவங்களுக்குள்ள ரொம்ப பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் இவருக்கும் அவருக்கும் சண்டை வந்து அதுக்கு தான் பில்லா நடிச்சாரு. அவரு பில்லா வந்து நடிச்சதை வந்து இந்த படத்தோட முடிச்சிடலாம் அப்படின்னா அந்த பில்லோட கால் ஷீட் தான் வந்து இன்னொரு கம்பெனி கொடுத்து நிக்காட் சக்கரவர்த்தி பணம் வாங்கிட்டு போயிட்டாரு. கார்த்தி ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. அவருக்கு அஜித்தை பத்தி நிறைய டவுட் இருக்கு, அதெல்லாம் கிளியர் பண்ணி விட்டுருங்க ப்ரோ. என்னங்க, எனக்கு தெரியாதுங்க. இல்ல அந்த ஷோ டைம் தான் ப்ரோ, ரொம்ப நேரமா அஜித்தை பத்தியே கேட்டிருக்காரு, அதனாலதான் கேட்டேன். நீங்களே பாருங்க ப்ரோ, திங்கக்கிழமையில இருந்து நீங்களே நோட் பண்ணி பாருங்க, ஒன்னொன்னா அவர் தான் கேட்டிருப்பாரு. ஏங்க கேளுங்க, உங்களுக்கும் விஜய் இல்ல ஒருத்தருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஒருத்தரோட இன்னொருத்தர் ஏன் போனாரு, வந்தாரு, ஏன் பார்க்கல, அவரு செத்தப்ப ஏன் போல,
இதெல்லாம் வந்து பர்த்டேக்கு ஏன் விஷ் பண்ணல அப்படின்றதெல்லாம் வந்து பர்சனலாக அவங்க எப்படி அவங்களுடைய அவங்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல. இத்தனை படம் ஒன்று நடிச்சவர் அதுக்கப்புறம் ஏன் அந்த அளவுக்கு விலகி போனாரு அப்படின்றதுக்கு ரீசன் இருக்கலாம் இல்லையா? இல்ல மத்த நடிகர்லாம் எல்லாம் வெளிப்படையா இருக்காங்க, இவரு மட்டும் தான் ரொம்ப மர்மமா இருக்கனால நிறைய வெளிப்படையான ஓ சரி சரி வெளிப்படையான ஓகே ஓகே ப்ரோ. நான் போறேன் வரேன், நான் இவரை பார்த்துட்டேன், ஹாப்பி பர்த்டே நிக்கா சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு ட்விட்டர்ல ட்வீட் போட்டா முடிஞ்சா? அஜித் குமார்னு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு மை ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் நிக்கா சக்கரவர்த்தி அப்படின்னா ஹாப்பி பர்த்டேன்னு போட்டா அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அப்படி கிடையாது இல்லையா? இல்ல ஜி, அவரை ஏன் வெளிப்படையா நடந்துக்கிறதுனா அவர் கொஞ்சம் நிறைய வாய் கொடுத்து நிறைய மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அஜித். உங்களுக்கே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சூப்பர் ஸ்டாரை பத்தி வெளிப்படையா யாருங்க நடந்துக்கிறா? எனக்கு ஒன்றும் புரியலங்க. இல்ல யாரு அவர் வெளிப்படையா சூப்பர் ஸ்டார் நடந்துக்கிறா? அடுத்து சூப்பர் ஸ்டார்னு ஒரு தலைப்பை பத்தி பேசி பெரிய பிரச்சனைல அஜித் ஒரு தடவை மாட்டினது. அதுக்கப்புறம் அவர் வாய் திறந்து பேசுறதே இல்லை. சூப்பர் ஸ்டார் அடுத்த சூப்பர் ஸ்டார் நாங்க ஆகக்கூடாதுன்ற மாதிரி ஏதோ சர்ச்சையா தான் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்படிலாம் கிடையாதுங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் வந்து முன்னாடியே அது சொன்ன ஒரு பேட்டி, அந்த பேட்டியில சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு எதாச்சியாவோ இல்லை இதோ சரி ஓகே, எதுக்கு பேட்டிலாம் கொடுத்துக்கிட்டு நம்ம ஒரு படத்துக்கு ஆடியோ லான்ச் நடத்திக்கிட்டு பேட்டிலாம் கொடுத்துக்கிட்டு படம் பிடிச்சா அவன் பார்க்க போறான் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்ட் எடுத்தாரு. ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்களாம் என்ன பண்ணீங்க? எங்க தலை எப்படி தெரியுமா, தலை இங்கேயும் வர மாட்டாரு வெளில அப்படின்னு. தலை எங்கேயுமே வர மாட்டாரு, நீங்க வந்து ஓவர கம்பு சுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. எங்கேயுமே வர மாட்டாரு, பப்ளிசிட்டி பிடிக்காது அப்படின்ட்டு. அதான் பப்ளிசிட்டி பிடிக்காதுன்னு சொல்லி தான் போன வருஷம் ட்வீட்ல போட்டீங்களே. அப்புறம் பப்ளிசிட்டி ப்ரொமோஷனே தேவையில்லன்னு ட்வீட்ல போட்டீங்களே. அப்ப நீங்களே ஒரு கடத்துக்கு மேல வந்து இந்த பசங்க படத்துல ஜீவா இப்ப கைய முறுக்கம் பாரு அப்படின்ற மாதிரி எங்க தலை எங்கேயுமே வர மாட்டாரா, எங்க தலை எங்கேயும் வர மாட்டாரா அப்படின்ற மாதிரி பண்ணி 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 அவர் ஒரு கடத்துக்கு மேல அவன் எங்கேயோ போகணும்னு நினைச்சா கூட எங்கேயும் போக முடியாத அளவுக்கு பண்ணி விட்டீங்க. சரி ஓகே, ஒரு ஆடியோ லான்ச்சு தலை நீங்க எப்படி தலை வைக்கிறதா ஆடியோ லான்ச்சு? நீங்க தான் எங்கேயுமே வைக்க கூடாது ஆடியோ லான்ச்சு. சரி வைட்டு ஓகே, ஒரு இது ப்ரொமோஷன் தலை என்ன தலை இல்ல கார்த்தி, நீங்க ஆக்சுவலா வராம அஜித் தலை ஃபேன்ஸ் வந்து கெத்து. அவர்கிட்ட எதெல்லாம் வந்து நெகட்டிவா இருந்துச்சோ அதுவே அவங்க வந்து பாசிட்டிவா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பாசிட்டிவா பேசுறாங்க. பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அதை கடைபிடிக்க இது வேண்டியதா எதுவுமே போச்சு. அவங்க அபிஷியலா டிக்ளேர் பண்ணது கிடையாது. பட் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த இது கார்ப்பரேட்டுக்கு படம் பண்ண மாட்டாங்க அந்த கார்ப்பரேட்டுக்கு மாதிரி படம் பண்ண இதெல்லாம் மாட்டாரு, தமிழ்ல இப்ப டைட்டில் அவர் விட்டாரு. அதான் அவர் ட்ராக் ரெக்கார்ட் வச்சு இவங்களா அதை பாசிட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணது. பட் அது ஒன்ஸ் இவர் இது பண்ணும்போது அதுவே அவங்களுக்கு வந்து இது ஆயிடுச்சு ப்ரோ. ஆனா அந்த ப்ரொமோஷன்லாம் இவங்களே அஃபிஷியலா அந்த வலிமை டைம்ல பெஸ்ட் ஃபிலிம் வில் ப்ரொமோட் இட் செல்ஃப்னு சொல்லிட்டு இவங்களே போட்டாங்களே ப்ரோ. ஃபேன்ஸ் பேசுற மாதிரியே போட்டாங்களே. இல்ல அதுக்கு காரணம் உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் தாங்க, வேற எதுவும் கிடையாது. நீங்க அவங்க கிட்ட திரும்ப திரும்ப சொல்லி 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 அது 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 என்ன நடந்துச்சுன்னா, அந்த ட்வீட் வந்ததுக்கு ரீசன் என்னன்னா, நியூஸ் 18ல வந்து துணிவு படத்துக்கு ஆடியன்ஸ் நடக்க போகுது நெரு ஸ்டேடியத்துல அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. நியூஸ் வந்து இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க, அப்போதான் வந்து வாரிசு துணிவும் ஒன்றா ஒரே நாள் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி பயங்கர ஃபயராக போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல வந்து துணிவு படத்துக்கு ஆடியோ லான்ச் வரப்போகுது, ஆடியோ லான்ச்சுக்கு அஜித் வரப்போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்தோன்னே இவங்களுக்கு வந்து என்னன்னா, ஐயோ விஜயோட ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது கிளாஷ்ல ரிலீஸ் பண்ணும்போது ஆடியோ லான்ச்சுக்கு வந்து அஜித் வர போறாரு, ப்ரொமோட் பண்ண போறாரு அப்படின்னு வந்தோடனே அதை மறுக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல படம் அந்த படத்தை அதே ப்ரொமோட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போடுறதா நினைச்சு போட்டு அது பேக் ஃபயர் ஆயிடுது. அதுதான் ஆக்சுவலாக அவங்க போட வேண்டியது, இந்த ஆடியோ லான்ச்லாம் நாங்கள் வரமாட்டேன் அப்படிலாம் எங்கள் பிளானே கிடையாதுங்க, ஆடியோ லான்ச் நாங்கள் வைக்க போறதில்லை அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக இவங்க வந்து ஆடியோ லான்ச் எப்படி நினைச்சிட்டாங்க அப்படின்னா, விஜய் வந்து ஆடியோ லான்ச் வச்சுக்கிட்டு தான் படம் ஓட்டுறாரு, அதை வச்சு தான் ப்ரொமோஷன் பண்ணிக்கிறாரு, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லையா, நாங்க கெத்து அப்படின்ற மாதிரி காட்டணும்னு நினைச்சுக்கிட்டு ஒரு ட்வீட் போடுறாங்க. கடைசியா நாங்க ஆடியோ லான்ச்ல வச்சு ப்ரொமோஷன் பண்ண மாட்டோம் பாத்திய அப்படின்ற மாதிரி போட்டு அது கடைசியா என்ன ஆச்சுன்னா அந்த வார்த்தை தப்பா போயிடுச்சு. கடைசியா அசல் படத்துக்கு தானே ஜி பண்ணது, அசல் படத்துக்கு தானே ஆடியோ லான்ச் ப்ரோ. ஆனா அப்படி சொல்லிட்டு போய் ஃப்ளைட்ல இருந்து அதுதாங்க நான் அது சொல்றேன். டிஸ்ட்ரிபியூட்டர் ஃளைட்ல விடுறான், ராக்கெட் விடுறான். உங்களுக்கு நீ பழைய பிரச்சனையா இருக்கு. இன்சிடென்ட் நடந்தது சொல்லிட்டேன். தூக்கிட்டு வரீங்க. விஜய் வந்து ஃபுல் ஸ்கிரிப்டட் ஆடியோ லான்ச் தோலை ப்ரோ. உரிச்சு அதான் ராபின்சன் ப்ரோ, நிறைய நம்ம பத்தி உங்களுக்கு டவுட் இருக்கு அவங்களுக்குலாம். இல்ல இந்த ஷோ டைம் தளபதி விஜய் தோலை உரிச்சு சிறப்பா செஞ்சுக்கலாமா போயிட்டு வா போய் வச்சுக்கலாம்.
என்ன ராபின்சன் ரொம்ப ப்ரோ அது பொங்குறீங்க. பாரு, அந்த ட்வீட் வந்த அன்னைக்கு நீ எடுத்து பாரு, நியூஸ் 18ல வந்து ஆடியோ லான்ச் நடக்க போகுது துணிவுக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கும். இல்ல அது கார்த்தி, வந்ததுக்கு நீ அப்புறம் தான் வந்து ஒரு ட்வீட் படம் வந்துச்சு. டிஸ்ட்ரிபியூட் பண்ற நீ செலவு பண்ணி நீ பண்ண மாட்டியா? இப்ப நீயே வந்து அந்த 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 ஒரு மலையாள படம் பண்ணும்போது அவங்க டிலே பண்ணும்போது சொல்றாங்க, எல்லாரும் அதே மாதிரி பண்ணுவாங்கல்ல, தான் போஸ்டரும் டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணா ப்ரொமோஷன் அவங்க தானே, செலவு பண்றாங்க. இதுல போஸ்டரும் என்ன ப்ரொமோஷன் பிரச்சனை? தானே. ஆமா அவங்க கரெக்ட், பண்ணிக்கிறாங்க. போஸ்டரும் அப்படி ப்ரொமோஷன் இல்ல தான், ராபின்சன். ஃபர்ஸ்ட்டுக்கும் அவரு ப்ரொமோஷன் தான், ஜென்ரலா எல்லாமே சொல்றாரு, ஒரு ப்ரொமோஷன் படம் தானே. ப்ரமோஷன் தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. ஓகே, முடிஞ்சு போச்சு. நாங்க போய் அப்புறம் ஏன் ப்ரமோட் பண்ணீங்க? பண்ணணும்னு அவசியம் இல்ல, அப்ப நீங்க தெரு தெருவா சொல்லிட்டு பண்ணல பண்ணணும், இல்ல, நீங்க ஆடியோ லான்ச் சொல்லிட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியாச்சு. அது எதுக்கு அது ஸ்பெசிபிக்கா நீங்க ஆடியோ சொன்ன லான்ச் ஆடியோ பண்ணணும்? லான்ச்னு போட்டிருந்தா எனக்கு பிரச்சனை அது இல்லைன்றேன். எதுக்கு அப்படி ஆடியோ சொல்லணும்? லான்ச் அப்ப புரிஞ்சுக்கணும் எல்லாருமே, அவ்வளவுதான். அப்ப நாங்க அஜித் போய் இல்ல நாங்க அஜித்தோட புரிஞ்சுக்கணுமா? சார்போ இவங்க போயிட்டு அதாவது டைரக்டரோ அந்த இவங்களும் அந்த போய் பாரு, படத்தை அந்த பத்தி ட்வீட் பேச இல்ல அவசியம் அப்படி இல்லை. கிடையாது. குட் ஃபிலிம் ப்ரொமோஷன் பை இட் செல்ஃப் வித்தவுட் ஆடியோ லான்ச்னு போட்டிருந்தா அது பிரச்சனையே அது கிடையாது. எதுக்கு அதை மட்டும் போய் போட்டிருந்தா ஆடியோ லான்ச் முடிஞ்சிச்சு, எதுக்கு அவ்வளவுதான். போடணும்? அந்த வார்த்தையை போடல நீங்க, அப்புறம் என்ன? நீங்க தான் எதிர்பார்க்கறாங்க, எல்லாம் நியூஸ்ல போடுறாங்க, வைக்க போறாங்க, அதனால ஒரு கன்க்ளூஷன் போட்டாங்க, முடிஞ்சு போச்சு. பழைய பிரச்சனையே. அந்த கன்க்ளூஷன் நீங்க நினைச்சீங்கன்னா ஆடியோ லான்ச் ப்ரொமோஷன், ஆடியோ லான்ச் மட்டும் தான் ப்ரொமோஷன் நீங்க நினைச்சவங்க தான். இல்ல கார்த்திக், ஆடியோ லான்ச் நீங்க வந்து ப்ரமோஷன் அதுக்கு இல்லையா? வந்து மீனிங் உங்களுக்கு ரொம்ப கரெக்டாவே தெரியும். அப்புறம் அதுலயே நீங்க ட்விஸ்ட் பண்ணி இப்ப பேசிட்டு இருக்கீங்க. அது வந்து அவரோட ஐடியா, அவரோட ஐடியாலஜி தானே அது. பட் அது அவர் எப்படி ப்ரொடியூசருக்கு ப்ரொமோஷன்னா வந்து என்ன? ப்ரொமோஷன் ஆடியோ லான்ச் மட்டும் தான் ப்ரொமோஷனா? ஒரு படத்தோட இதை வந்து யூடியூப்ல விடுறது, ப்ரொமோஷன் ஷோ மட்டும் ஃபர்ஸ்ட் இல்ல தான், போடுறது கார்த்தி, மட்டும் ஆடியோ லான்ச் ப்ரொமோஷன் மட்டும் ரஜினி தான் கிடையாது. ரஜினி ப்ரொமோஷன் அவர் ரஜினி சொல்ல. வந்து ரஜினி அஜித் வந்து வந்து ஏன் வந்து இந்த அவர் வெளியே வர்றது அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்தையுமே எனக்கு வந்து நல்லா தெரியுங்க. சீரியஸ்லாம் எனக்கு வரமாட்டாருன்னா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. அந்த அந்த ட்வீட் ஐயோ, வந்த அன்னைக்கு தான் நியூஸ் வந்துச்சு. வந்ததுக்கு ஒரு நாள் முன்னாடி இல்ல வந்த அன்னைக்கு அதான் நியூஸ் வந்துச்சு. அந்த அந்த நியூஸ் இல்ல வந்த அன்னைக்கு அதுக்காக தான் தான் அது ட்வீட் வந்துச்சு. போட்டாங்க. பட் அவங்க போட்ட இன்டென்ஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் ஏன் இதையும் அதையும் நீங்க யூஸ் பண்றீங்க? திருப்பூர்ல வந்து என்ன என்ன இன்டென்ஷன் எனக்கு இன்டென்ஷன் புரியல. சொல்லுங்க. இல்ல திருப்பூர்ல வந்து அவங்களுக்கு ஜென்ரிக்காவே இப்ப அஜித் எதுக்கும் வர மாட்டாரு, அவருக்கு அது பிடிக்கலன்றது ஆமாங்க, அவங்களோட நீங்க இன்டென்ஷன். நீங்க நீங்க வந்தா மட்டும் தான் ஒரு ப்ரொமோஷன் இல்லைங்க. இங்க உங்களுக்கு எல்லாருமே புரியுதா? வந்து உங்களுக்கு ஒரு நீங்க இல்ல வரது மட்டுமே அதுக்காக தானே அது ப்ரொமோஷன் ஃபேன்ஸ் கிடையாதுங்க. போட்டாங்க. ஒரு என்ஜாய் படத்தோட பண்ணணும்னா ப்ரொமோ, விரும்புறது. ஓகேவா? ஒரு படத்தோட டீசர், ட்ரெய்லர், சாங்கு, ஒரு படத்தோட போஸ்டர் எல்லாமே ப்ரொமோஷன் தானே. அது அவர் எப்படி தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்க இத போட்டு அதையும் அவர் பண்ணீங்க. ஏங்க நீங்க அப்ப அவர் இவர் ஏங்க அப்போ தடுக்கவே அவங்க வேணாங்க. ப்ரொமோஷனே அவர் போட்டுற தடுக்கவே கூடாதுங்க. வேணாம்ல. அவர் தடுக்கவே வேணாம்ல. அந்த ட்வீட் தான் இங்க விவாதம், அதே அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு ட்வீட்ல வந்து ட்வீட் நீங்க போட்டாரு தப்பான கார்த்தி, கருத்து. இங்க பாரு சவுண்ட் எல்லாம் அதிகமா இருக்கு, இந்த சவுண்ட் வந்து இது இந்த இது, அதுக்கு என்ன சொல்லுவ? அதாவது அவர் போற இடத்துல எவனோ ஒருத்த சவுண்ட் வச்சுட்டான், அதனால அதை பேஸ் பண்ணி போட்டிருக்காருன்னு சொல்லுவியா? ஜென்ரலா சொன்னாரு, இது மாதிரி அது சவுண்ட் நம்ம அதிகமா இருக்கும், காதுக்கு நம்ம இதுன்னு ஒரு ட்வீட் நம்ம போட்டிருக்காரு. காதுகள் பாவம் இல்லையா ப்ரோ, அதனால அப்படி சொல்லியிருக்காரு. ஷோ டைம் நீங்க என்ன வன்மமானா பேசுங்க, உங்க 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 டிவிக்கே வரப்போகுது, விடுங்க. அப்புறம் நம்ம அடிக்கிறதுக்கு நிறைய இருக்கு, அப்புறம் பொறுமையா ராபின்சன் நாமளாம் டிவி போய் இறங்கி இந்த மாதிரி அடிச்சிடும் ஆளுங்க போல. ராபின்சன் டிவிக்கே இந்திய மீங்க டிஎம்கேன்னு பேசினா அரசியல் ஸ்பீக்கர் ரொம்ப விட்டு கஷ்டம் தான். ஓடிடுவீங்க. என்ன ராபின்சன் இதெல்லாம்? நீங்க ஷோ ரஜினி டைம் உங்க மாதிரி பெரிய ஆளுங்க ஒரு இருக்கிறதுக்கு இதுல விஜய் ஆமா, அரசியல் வரணுங்க, என்ன நீங்க வந்து என்ன டிவிக்கே பேசுவோமா என்ன? சரி சரி. கார்த்திக் ப்ரோ எனக்கு டிஎம்கேன்னு பேரை சொன்னாவே ராபின்சன் ஸ்பீக்கர் விட்டு ஓடிடுவாரு. கார்த்திக் ப்ரோ எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்த மாதிரி நான் கடவுளுக்கு சம்பளம் வாங்கிட்டு அவர் திருப்பி தரலன்ற ரூம்ல கூப்பிட்டு அஜித்தை மிரட்டி வாங்கினதா ஒரு நியூஸ் இருந்துச்சு. அது நேத்து கூட முந்தானே ஒருத்தர் வந்து நேத்து நேத்து கேட்டாரு. யாரோ அதுக்கு கேட்டாங்களாங்க. நேத்து கேட்டதை பதில் சொல்லிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இல்ல நான் இன்னைக்கு பாக்கல. அதாவது அது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப அன்பு முந்தானேத்து ரெக்கார்டிங்ல போய் பாருங்க, அவர் சொல்லியிருப்பாரு கார்த்திக். ஆனா ராபின்சன் அதாவது அப்புறம் இன்னொன்னு, அவரோட பர்த்டேவே நீங்க மே எல்லாம் 1 இல்லைங்கிறாங்க. எல்லாம் உண்மையா போயிட்டு அது? இந்த பாலா ரூம்ல இருந்த மாதிரி தான் ஏங்க எல்லாரும் அவரு கடவுள் இல்ல இருப்பாங்க, இந்த யூடியூப்ல பால சொல்றாங்க. ரூம்ல அவர் இருந்தாலும் இல்லையா, அன்பு செல்வன் இருந்தார்ல, அவருக்கு இருந்தாரு bro. தெரியும்ல. அவருக்கு தெரியல, அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன்ல. அன்புச்சலின்னு சொல்லியிருக்காரு அடி வாங்கினாருன்னு. அதெல்லாம் கிடையாது. எங்க bro? அதான் சொல்றேன் ஊசா நீ, அதெல்லாம் கிடையாது. இவர் வந்து பாலா வந்து வட்டிக்கு வாங்கி கொடுத்தாரு அன்புச்சலின்ட்ட. அந்த வட்டியோட கேட்டாங்க அஜித்கிட்ட. அஜித் வந்து வட்டி இல்ல, நான் ஒன்றும் அட்வான்ஸ் பெரிய தப்புலாம் கொடுத்துறேன்னாரு, பண்ண முடியாது அவ்வளவுதான். கார்த்தி, ரொம்ப கஷ்டம். அதுதான் நானும் சொல்றேன், அது கொடுக்கலன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து சைக்கோ பொறுக்கேன், அவங்களோட எவன் பண்றது? அன்புச்செழியன் தான் முக்கியமான சூர்யாவே ஆளா? நல்லவள் தப்பிச்சுட்டு ஓடி வந்துட்டாரு. அதெல்லாம் எதுவுமே நடக்கல. அதுக்கப்புறம் பேசி அவர் வந்து செட்டில் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். மோகன் நடராஜனுக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்து உடனே பணம் செட்டில் பண்றாரு. அந்த பணம் கொடுத்ததுதான் ஆழ்வார் கழிச்சிட்டு. அப்ப அன்புச்செழியனாலதான் இது நடந்துச்சா ப்ரோ? இது ஒண்ணுமே நடக்கலைங்க. என்ன நடந்துச்சு எனக்கு புரியல. எனக்கு இல்ல ப்ரோ, அடுத்து வந்து ரஜினி எல்லாம் பாருங்களேன், எந்த ஒரு என்ன நினைச்சுன்னா எனக்கு புரியலையே. என்ன நடந்துச்சு இல்லங்க, இப்ப விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் அதை கேட்கறது காரணம் வந்து அஜித் வந்து அடிச்சுட்டாங்கன்றது வந்து அவங்களோட அப்படிலாம் யாரும் பண்ண முடியாது ப்ரோ. அத இன்டென்ஷனா வச்சுதான் இந்த கொஸ்டின் ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு இருக்காங்க. அஜித் அடி வாங்கிட்டாரா? யாரு இந்த ஷோ டைமா தொட்டி ஜெய பேசுறதா?
இல்ல இல்ல ஷோ டைம் ப்ரோ இன்னும் நிறைய காரசாரமா பேசியிருக்காங்க, அதெல்லாம் உண்மைதான். நான் வட்டியோட கொடுக்கணும்னா நான் ஏன் வட்டி கொடுக்கணும்? நான் வந்து ஒரு வருஷம் வந்து கெட்டப்லாம் வளர்த்திட்டு வெயிட்டிங்ல இருந்தேன், நீங்க படம் எடுக்காம என்ன கிளாஸ், அந்த மாதிரி விவாதங்கள் இருந்திருக்கலாம். சரியா? அந்த மாதிரி இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இவர் கேட்டாரு, ஓகே, அதுக்கப்புறம் செட்டில் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். மிச்செல்லாம் பேசி அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுத்துட்டாரு. இதான் நினைச்சே தவிர இதெல்லாம் சும்மா பொய். அதெல்லாம் சரிஜி அப்படியே ரூம்ல வச்சு மிரட்டிட்டாங்க, அவரும் கொடுத்துட்டு. அப்படிதான் நாங்க எடுத்துக்க முடியும். ஆமா மிரட்டிட்டாருங்க. இவங்க போய் விளக்கு மிரட்டுறதுக்கு வச்சு ஒண்ணுமே பார்த்துட்டு இருந்தாங்க. கிடையாதுங்க, கார்த்தி மிரட்டுறதுக்கு உங்களுக்கு ஒண்ணுமே என்னங்க உங்களுக்கு கிடையாதுங்க. தெரிய போகுது? இல்ல இல்ல. இது அஜித்தோட உதவியாளர் ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. ஆமா, கிட்டத்தட்ட வந்து உதவியாளரு, பல்பு பிடிக்கிறவரு, பாத்திரங்கள் ஒரு எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. விஜய் பத்தி தான் பேசுறாங்க அவங்க பர்சனல். நான் இழுத்து பேசுமா அப்ப நீ விடி பேசுவாங்க. பாசிட்டிவா தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து விஜய் பத்தி தான் பர்சனல் பேசினா நான் ஆறிடுவேன். மேட்ச்ல வச்சதாகவும் அதை பார்த்துட்டு வந்து சரி நீங்க பணத்தை வட்டி நாங்கன்றனால நீங்க பாருங்க, இதுவும் ஒரே ஒரு ஆக்டரை வந்து சினிமா கதைங்க, அசிங்கப்படுத்தி சினிமா கதைங்க. பண்ணிட்டு ஒரு நிமிஷம் இருங்க, சினிமா கதை. சரியா? இதெல்லாம் சினிமா கதை. அவரோட உதவியாளர் சொல்லிருக்காரு, இதெல்லாம் சினிமா கதைங்க. சும்மா ஏங்க இந்த விஜய் பர்சனல் பத்தி பேசினா ஸ்பேஸே நாடிடும். அதெல்லாம் ஏன் பேசிட்டு ஆனா மறுபடியும் அவருடைய ஃபண்ட்லயே எப்படி போறாரு நடிச்சாரு அவரு மோனிகா. அதான் கேக்குறேன், எப்படி நடிப்பாரு? அப்ப அங்க எதுவுமே நடக்கலைங்க, அவ்வளவுதாங்க. இவர் வட்டி கேக்குறாரு, இவர் வட்டி இல்லைன்றாரு, அதுக்கப்புறம் பேசி மியூச்சுவலா முடிச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். இதான் நடந்துச்சு. அப்புறம் போய் வலிமையை நடிச்சாரு அவரு. வலிமையை அவர் தான் ரிலீஸ் பண்ணாரு, அன்பு செல்லியும் தான் ரிலீஸ் பண்ணாரு. எப்படி பண்ணாரு? துப்பாக்கி எடுத்து வச்சிங்கன்னா அவர் பண்ணாரு. இதெல்லாம் சும்மா துப்பாக்கி வச்சுன்னு சொன்னதோ ஒரு கதை, அவர் அடிச்சாருன்னு சொல்றதோ ஒரு கதை, அவ்வளவுதான். ரெண்டுமே சும்மா டெவலப்மெண்ட், இஷ்டத்துக்கு அவங்களா டெவலப் பண்ணி ஒரு கதையை சொல்றதுதான். ரெண்டுமே நடக்கல. யூஸ்வலா என்ன நடக்கும்னா சிவகார்த்திகேயனே பாத்தீங்கன்னா கேடிபி லேட்டர் அங்க நடிக்கும் போது ஸ்டுடியோ ஒரு கால் ஷீட் சைன் பண்ணாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வருத்தப்பட சங்கம், எதிர்நீச்சல், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து மான்காரத்தெல்லாம் வந்து அவரோட மார்க்கெட்டிங் இங்கே போயிடுச்சு டக்குன்னு. அவங்க 50 லட்சத்துக்கு நம்ம சைன் பண்ணாங்க அவரை. அன்னைக்கு பீரியட்ல நான் சொல்றது, அன்னைக்கு பீரியட்ல சைன் பண்ணி முடிச்சு ஒரே 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10 கோடி ரூபாய் ஹீரோவா வளர்ந்துட்டாரு. அப்பதான் வந்து சண்டை வருது இவனுக்குள்ள. நான் வந்து உனக்கு 50 லட்சம் தான் சைன் பண்ணேன், நீ நடிக்கணும்னு. ஏங்க, நீங்க அன்னைக்கு சைன் பண்ணும்போது 50 லட்சம் ஹீரோ, இன்னைக்கு நான் 10 கோடி ரூபாய் ஹீரோ, இன்னைக்கு சம்பளத்தை நீ பேசுங்க. அதெல்லாம் முடியாது, நீ கழுத்து போட்டுல அன்னைக்கு என்கிட்ட அட்வான்ஸ் ஆகணும் இல்லாம. இந்த பிரச்சனை தான் வந்து மிஸ்டர் லோக்கலா மாறணும். மிஸ்டர் லோக்கல்ல சரி ஓகே மியூச்சுவலாக வந்து பேசுவோம், என்ன பண்ணலாம், சரி ஓகே நானும் வந்து ரொம்ப நாள் முன்னாடியே உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு நீங்க ஒண்ணுமே இல்லாத ஹீரோவா இருக்கும்போது நான் உங்களுக்கு நம்பி வந்து அட்வான்ஸ் கொடுத்தேன், எனக்கு ஏதாவது பார்த்து பண்ணி கொடுங்க. இல்லைங்க, நானும் இப்போ 10 கோடி சம்பளம் வாங்கினேன், என்ன பண்ணலாம், சரி ஓகே இப்படி ஒரு படம் எடுப்போம். இப்படிதாங்க வரும் மியூச்சுவலா. இது சினிமாவில் நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை, நிறைய பேருக்கு வரும். அப்படி வந்ததுதான். இதுல வந்து சும்மா இவங்க இஷ்டத்துக்கு கதையை கிளப்பி போடுறதுதான். ரூம்ல சண்டை நடந்துச்சு, அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, அதெல்லாம் கிடையாது. ப்ரோ ஆனால் அதெல்லாம் இருக்கிறதா ப்ரோ. இப்போ ரஜினியை வந்து ராமாபுரம் தோட்டத்தில் கூப்பிட்டு அடிச்சான்னு ஒரு கதை இருக்கு. அது எல்லா ஆக்டர்ஸ்க்கும் அந்த மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் பொய்யுங்க, அப்படிலாம் என்ன கட்டையாட்டோ பிராண்டிட்டி ரஜினி அடி போட்டாங்க, அஜித் அடி போட்டாங்க. ஏங்க அதுதாங்க கதை அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றேங்க. ராபின்சன் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் அந்த மாதிரி இருக்காது. டாப் 5ல இருக்கிற எந்த ஹீரோஸுமே டைரக்டர் இப்போ விட்டு பண்ணாம போனாங்கன்னா இழப்பு ஹீரோஸ்ல டைரக்டருக்கு தான். நீ எந்த டைரக்டர் வேணா எடுத்துக்கோ. இப்ப ஒண்ணுமே இல்ல. சவுக்கு சங்கர் வந்து அவர் கூட இருக்கவங்களாம் அரெஸ்ட் பண்ணோன்னே என்ன குதிக்கிறாரு. இன்னைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணோன்னே அவரு ஒரு பிரச்சனை பண்ண என்ன குதிக்கிறாரு. என்னை திட்டிட்டீங்க எல்லாரும், நான் அமைதியா போயிடுவேண்ணா, ஐயோ பயந்துருவேண்ணா, அடங்கினோண்ணா? கிடையாது, நானே பண்ண மாட்டேன், நீங்க பண்ண மாட்டீங்க. எப்படியும் ஒரு ஹீரோ பண்ணுவான், கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கோம், எப்படி பண்ணுவான்? எப்படி நீங்க ஒருத்தனை வந்து மிரட்ட முடியும், ஒடுக்க முடியும்? அதெல்லாம் பண்ணவே முடியாதுங்க. அது ரஜினியா இருக்கட்டும், எம்ஜிஆர் காலத்துல ரஜினியா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து அஜித்தா இருக்கட்டும், நாளைக்கு விஜயா இருக்கட்டும், அப்படி யாரையுமே பண்ண முடியுங்க. சாமான மனுஷனே பண்ண முடியாதுங்க. நீங்க என்னை மிரட்டுறீங்க, நான் கேட்டுக்கோங்க, ஐயோ சரி ஓகே பயமா இருக்கு ப்ரோ என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவேன்னா, நீ யாரா என்னை மிரட்டுறதுன்னு தான் சொல்லுவேன். அதான் சொல்லுவேன். அந்த பின் விளைவுலாம் என்ன வருதுன்றதெல்லாம் அடுத்தது. எப்படி ஒரு மனுஷன் வந்து அடங்கி போவான் இன்னொருத்தனுக்கு? சாதாரணவனே அடங்கி போக மாட்டான். கோடியில சம்பாதிக்கிறவன்
அவ்வளோ பெரிய பாப்புலாரிட்டி இருக்கவன் எப்படி அடங்கி போவாங்க யாருக்கும்? இதெல்லாம் சும்மா இந்த சோஷியல் மீடியாவில் கட்டுக்கிறது தான் சொல்கிறது தான். இந்த ராபின்சன் மாதிரி கேனையை அவன் நம்பிட்டு இருப்பான். என்ன யார் நாங்க பேசிட்டு இருக்கோம் இவ்வளவு நேரம் வந்து அஜித்தை பேசியிருக்கோம்னா அமைதியா இருக்கீங்க. இந்த தார்கே இருக்கான் பாரு. இல்ல டார்கெட் இல்ல, ஒரு கார்த்திக்னு ஒருத்தர் ஸ்பீக்கர்ல இருக்காரு. ராபின்சன் நானா ராபின்சன் நான்லாம் டாபிக்கே எனக்கு கிடையாது. சவனமே எல்லாம் டேக் பண்ணிட்டு எனக்கு தெரியாது அவனை பத்தி. நீ எவ்வளவு பெரிய வன்மம் பிடிக்க வேண்டிய விஜய் வெறியன்டா நீ. ஏங்க வன்மம் யாரைக்கு வன்மம்? உங்களுக்கு இல்லையா வன்மம்? விஜய் பிடிக்காத விஜய் ஹேட்டர்னு ஓப்பனா சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு இல்லையா வன்மம்? ராபின்சன் சும்மா ஏதோ ஒன்று பேசக்கூடாது. உங்களை மாதிரி ஆளுகிட்ட முன்ன விஜய் சப்போர்ட்டா சொல்லி பேசிட்டு இருக்க முடியும். ஹலோ கார்த்தி. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. கார்த்தி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கார்த்தி, இதுலலாம் ஃபாரின்லாம் மங்காத்தா ரிலீஸ் ஆக சொல்றாங்க, அது உண்மையா? ஆமா இருக்கே, பார்க்கல வீடியோஸ்லாம் வந்துச்சு. இல்லை கார்த்தி, நான் இதுக்கே வந்தேன். இதுக்கு முன்னாடி பேசுனீங்களான்னு தெரியல. நான் இப்பதான் ஸ்பேஸ்க்கே வந்தேன். எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி. அங்கே இருக்கு, சன்எக்ஸ்ல இருக்கு ஃப்ரீயா. கார்த்தி மங்காத்தா நான் 20 டைம் மேல பார்த்தாச்சு. பட் ஜஸ்ட் கார்த்தி சன்நெக்ஸ்ட்ல பார்த்துட்டு சும்மா இருக்கலாம், ஏகப்பட்ட விளம்பரம். இல்ல சன்நெக்ஸ்ட்ல இருக்கு. நான் அதுக்கு டெலிகிராம்ல டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம்ல. இருந்தாலும் தேட்டர்ல டவுன்லோட் பண்ணும்போது தேட்டர்ல வரும்போது அதை பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல. யாராவது மங்காத்தா ஹெச்டி லிங்க் இருந்தா கொஞ்சம் அனுப்பிச்சுடுங்க மேல. எப்பா 1080 EPSல இருக்கு. இல்ல 1080லே இருக்கே மங்காத்தா, 1080லே இருக்கேன்னு சொல்றேன் நான். மேபி உங்களுக்கு ஒரு 4 GB வரும், அவ்வளவுதான். அப்படியா? நல்ல ரெசல்யூஷன்னா ஒரு 8 GB அந்த மாதிரி இல்ல இருக்குங்க, நல்ல ரெசல்யூஷன் இருக்கு. பட் யூ ஹேவ் டு சர்ச். 8 GB 4 GB-யா? ப்ளூரே இதுன்னு சொல்லுவாங்க, அது நல்ல பிரிண்ட்ல இருக்கு. இல்ல கார்த்தி, என்ன இஷ்யூனா நீங்க மொபைல்ல 800 MB நீங்க சூப்பர் ரெசல்யூஷன் பார்க்கலாம். பட் டிவில போட்டு ஒரு நல்ல ரெசல்யூஷன் பார்க்கணும்னா ஒரு 4 MB லோட் பண்ணினா ஒரு நல்ல ஹை ரெசல்யூஷன் 4K போன்ல பாருங்க. அந்த மாதிரி 4K டிவில நல்லா பார்க்க முடியும். சூப்பரா இருக்கும். சரி கார்த்தி கேளுங்க. நேற்று மார்னிங் எனக்கு பொண்ணு பிறந்திருக்கு. ஸோ விஷ் மீ குட். ஓகே, ஆமாம், வாழ்த்துக்கள் ப்ரோ. என்னை மறந்துருப்பீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. மறுபடியும் நான் ஒரே ரீசன் சொல்லிருக்கேன், நீங்கள் கோவப்பட்டுருவீங்களோன்னு சொல்லிட்டு நான் என்னோட ஐடென்டிஃபிகேஷன் ஒன்று சொல்ல. அப்படிலாம் கிடையாதுங்க, என்ன இருக்கு? இல்லை, ஒரு டைம் ஜெயஸ்ரீ வரும்போது நம்ம சண்டை போட்டோம், ஞாபகம் இருக்கா? ஜெயஸ்ரீ நான் திட்டிகிட்டே இருந்தேன், ஞாபகம் இருக்கா? யார? ஜெயஸ்வரியா வரும்போது. அவன் நானுமே திட்டுறேன் அவனை. என்ன இருக்கு? இல்ல அது நான் கட்சி மாதிரி ரொம்ப நாள் ஆச்சுங்க, கண்டுபிடிக்கல நீங்க. இல்ல நான் எப்ப சொல்லணும்னா ஜெயஸ்ரீ தெரியாம ஏதோ ஒன்று பேசிட்டே இருக்காரு அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். உங்களோட ரீசன் வேறல, எனக்கும் ஜெயஸ்ரீ வேற என்ன இல்லைங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. அவரோட ரீசன் வேற, என்னோட ரீசன் வேற. பட் உங்களோட ரீசன் வேற. பட் நான் ஜெயஸ்வரி எப்போ சொல்லுவேன், ஒரு விஷயத்த ஃபுல்லாக தெரிஞ்சுக்காம நீங்கள் பேசுறீங்க ஜெயஸ்வரி. ஏன்னா அவர் ரொம்ப கோப்படுவார். ஈவன் ட்விட்டர்லேயே நிறைய டைம் திட்டிருக்காரு. தட்ஸ் ஓகே, ஃபைன், பீப்புள் ஆர் லைக் தட், இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்க வேண்டியது தான். என்னன்றது கார்த்தி கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா, நான் கோயம்புத்தூர் கார்த்தி, நாம் தமிழர் கேண்டிடேட் இருக்காங்களா, யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அண்ணாமலை உங்களுக்கு தெரியும். நாம் தமிழர் கேண்டிடேட் யாருன்னு தெரியுமா? கலாமணி தானுங்க. கலாமணி. அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்களா ஜெகநாதன், அவரும் நானும் பார்ட்னர்ஸ். வி ஆர் இன் பிஸ்னஸ் ஃபார் லாஸ்ட் 9 years. ஓகேங்களா? ஸோ அவரும் நானும் பார்ட்னர்ஸ். ஸோ வி ஹேவ் அ ரிலேஷன்ஷிப். பட் இருந்தாலும் வி ஹேவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ். சரிங்களா? சில விஷயங்கள் அவர் சொல்லுவார், எனக்கு ஒத்து வராது. சில விஷயங்கள் நான் சொல்லுவேன், அவருக்கு ஒத்து வராது.
ஈவன் கார்த்தி இனிஷியலாக நாம் தமிழர் அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே நான் தான், ஓகேங்களா. அப்புறம் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வி ஹேட் அ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். என்னச்சுன்னா கார்த்தி, ஒரு நாள் நான் சென்னை வந்துட்டு கோயம்புத்தூர் வந்துட்டுருக்கேன். என்னாச்சுன்னா எனக்கு வந்து தமிழில் டைப் பண்ண தெரியாது, ஓகேங்களா. ஒரு குரூப் இருக்கு, நாம் தமிழர் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், சொல்லுங்க. ஒரு குரூப். எனக்கு வந்து தமிழில் டைப் பண்ண தெரியாது, பட் வந்து தமிழ் நல்லா பேசுவேன். எனக்கு தமிழில் எப்படி டைப் இப்போதைக்கு தெரியாது எனக்கு, ஓகேங்களா. இது வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி. நான் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு வந்து நான் தமிழில் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன், அதை இங்கிலீஷில் டைப் பண்ணுறேன். இப்போ வந்து நல்லா இருக்கீங்களான்னா NALLA IRU அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கீங்களா கேட்குறோம் இல்லையா, அந்த மாதிரி நான் டைப் பண்ணிருக்கேன். அங்கேருந்து வந்தான்னு தெரில, ஒருத்தன் வந்து என்கிட்ட வந்து நீ எப்படி இங்கிலீஷில் டைப் பண்ணலாம்? நான் சொன்னேன் எனக்கு தமிழ் டைப் பண்ண தெரியாதுங்க, இப்படி தாங்க முடியும்னு. அவன் ஓவராக கெட்டவத்தெல்லாம் பேசி ஏதோ பண்ணிட்டான், ஓகேங்களா. நான் சொன்னேன், எப்பா நான் அந்த குரூப்பில் இருக்கேன், எனக்கு தமிழ் டைப் பண்ண தெரியாது, நான் இருக்குது IT, எனக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரியும், நான் இங்கிலீஷில் டைப் பண்ணி பழகிட்டேன், என்கிட்ட இங்கிலீஷில் தமிழில் தான் டைப் பண்ணணும்னா அப்படிலாம் கிடையாதுல்ல, நான் தமிழில் தானே பேசுகிறேன், நான் டைப் பண்ண உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுதுல்ல. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடியாதுன்னு. அப்புறம் அடுத்த நாள் வந்து நாம் தமிழரோட கோவை மாவட்ட தலைவர் அப்துல் ஹமீது சாவுல் ஹமீது அவர் பேர், அவர் கால் பண்ணி நீங்கள் அதான் தப்பாக நினச்சிக்காதீங்க, இதெல்லாம் விட்டுருங்க அப்படிலாம் சொன்னாங்க. பட் எனக்கு ஏதோ சம்திங் உடன்படல, ஓகேங்களா. சம்திங் ஏதோ தப்பாக படிச்சு, எனக்கு என்ன பண்ணுதோ அதுதான் பண்ண முடியும். சரி தமிழில் பேச சொல்கிறீங்க, ஓகே, பட் ஒரு தெரியாத ஒருத்தங்களை வந்து நீங்கள் வந்து வேலை பண்ணுமே தவிர அவங்கள புஷ் பண்ணக்கூடாதுல்ல, அந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. ஸோ அன்னைக்கு நான் அந்த குரூப்பில் வெளியே வந்துட்டேன். பட் என் பார்ட்னர் என்ன பண்ணாரு, அவர் அப்படியே போயிட்டாரு. ஸோ என் பார்ட்னர் என்ன பண்ணாரு, லாஸ்ட் டைம் MLA-க்கும் அவரோட ஒய்ஃப் தான் கேண்டிடேட்டு, இப்போ MP எலெக்ஷனுக்கும் அவங்க ஒய்ஃப் தான் கேண்டிடேட்டு, ஓகேங்களா. ஸோ பண்ணிருக்காங்க, பட் எனக்கு ஏதோ உடன்படல. பட் கோயம்புத்தூர் இது உங்களுக்கு தெரியும்ல, அண்ணாமலை ஆப்வியஸ்லி அது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ போயிட்டு இருக்கு கார்த்தி. இல்ல அருண்குமார், அது வந்து நீங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அதுல. அந்த இங்க கூட ஒரு தம்பின்ற ஒரு சிலர் ரொம்ப எமோஷனலா ரொம்ப இதுவாயிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. அது ஒரு சிலர் ரொம்ப கொஞ்சம் அந்த ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்காங்க, கொஞ்சம் மெச்சூர்டானவங்க அப்படி கிடையாது. பிராக்டிகல் இல்லையா, என்ன நடக்கும் என்ன நடக்காதுன்னு நமக்கு தெரியும். இல்ல அது வந்து ரொம்ப மெச்சூர்டானவங்க அப்படி கிடையாதுங்க, மெச்சூர்டானவங்க அப்படி கிடையாது. இப்போ வந்து இந்த சக்தி மசாலா பாக்கெட்டை பிடிச்சிக்கிட்டு அது ஏன் தமிழ் இல்லை, இதுல மேல தமிழ் இருக்கு, ஏன் மேல ஹிந்தியில இருக்கு, மேல இங்கிலீஷ்ல இருக்கு, கீழே தான் தமிழ்ல இருக்கு அப்படின்னு பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி மெச்சூர் இல்லாம இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த கட்சியில. அந்த கட்சியில நிறைய பேர் இருக்காங்க, அந்த கட்சியில நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி மெச்சூரிட்டி இல்லாம. அதுக்கப்புறம் போயிட்டு வந்து தமிழே படிக்க தெரியாதவனு கேண்டிடேட்டா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் தமிழ் படிக்கல, அது யார் பிரச்சனை, அவன் பிரச்சனை, அவனை படிக்க வைக்கல, தமிழ் படிக்காத ஸ்கூல் இருக்காங்க. அப்படி இருக்காங்க. அது மாதிரி ரொம்ப மெச்சூரிட்டி இல்லாதவங்களும் இருக்காங்க ப்ரோ அந்த கட்சியில, நிறைய பேர் இருக்காங்க. அதனால இது ஒரு பிரச்சனை இல்ல. ஸ்கூல் மட்டும் சென்னையில 4 ஸ்கூல் இருக்கு, 4 ஸ்கூல்லயும் இங்கிலீஷ் ஹிந்தி மேட்ரி. நீங்க பொய்யே வந்து திட்டி கத்தி பேசிட்டே இருந்தா உண்மையா நம்புறதுக்கு அவங்க கூட்டம் உண்மையே நம்பிட்டு இருப்போம். இப்ப இன்னும் வந்து இப்ப நடராஜன் வந்து இந்த மேட்ச்ல எடுக்கலன்னு அப்ப என்ன சொல்றாங்க, அவங்க குரூப் பாத்தியா ஒரு தமிழன் கூட எடுக்கல, எப்படி அவர் சொல்ற மாதிரி ஃபுல் தமிழன் கிடைக்கிறோமா? ஐயோ ஏன்பா நடராஜன் எடுக்கல, அர்ஷதீப் எடுத்திருக்கீங்க, அதுக்கு நடராஜன் எடுத்துக்கலாம். அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் இல்ல, ஒரு தமிழன் கூட எடுக்கலையே, தமிழன் இல்லையே, அதான் அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. அப்படி நான் யோசிக்கவே இல்ல. அண்ணன் வந்தாலும் 16 பேர் CSKல வந்து தமிழர் தான் ஆடுவாங்க, அவர் தான் கேப்டன். பார்க்க தானே போற, விழுக்க தான் போறவங்க எல்லாம் பச்சை மட்டை வச்சு ராமச்சந்திரன் ஓவர பத்தி நொங்கு வண்டி நினைக்கிறாங்க. அது பச்சை மட்டைனா நொங்கு வண்டி, நொங்கு வண்டி இல்ல கார்த்தி. இப்ப நீங்க அந்த மேட்டர் டீஸ் பண்ணாலுமே அவங்க இடும்பாவனம் கார்த்திலாம் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தது வந்து இப்ப அதே மாதிரி நீங்க ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் எல்லாம் ஜெயலலிதா இருக்க வரைக்கும் ஆடாம தானே இருந்தாங்க CSKல. இல்ல என்னப்பா, அப்கோர்ஸ் ராபின்சன் சொன்ன மாதிரி நடராஜன் இருந்திருக்கணும், ஆனா இல்ல ஜெயலலிதா இருக்க வரைக்கும் ஆடாம இருந்தாங்கன்னா எனக்கு ஒன்னும் புரியல. எனக்கு அதுவே அந்த புரிதல் தான் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெயலலிதா IPL வந்து தடுத்து நிறுத்தினாங்களா இல்ல ஜெயலலிதா அவங்களுடைய கவர்மெண்ட் எதுவும் இல்ல, அதுக்கு வந்து பேன் பண்ணி தானே வச்சிருந்தாங்க ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் வந்து இங்க. அப்ப பிரச்சனையா இருந்துச்சுங்க, அந்த கண்ட்ரிக்கு இந்த கண்ட்ரிக்கு பிரச்சனை இருந்துச்சுங்க. அதுக்கு உங்களுக்கு என்னங்க சம்பந்தம் இருந்துச்சு? அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க, கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்றாங்கல்ல அவங்க.
பிளேயர்ஸ் அங்க விளையாடுறதுல கவர்மெண்ட் இன்வால்வ் இருக்குன்றது சொல்றாங்க. லூஸ் அதுதான் சொல்றேன். லூசுத்தனமா மெச்சூரிட்டி இல்லாம உனக்கும் பிரச்சனை வந்து உனக்கும் பிரச்சனை யாருக்கு எந்த பிரச்சனைன்னு, அதாவது உனக்கும் பிரச்சனை அரசியல் ரீதியான பிரச்சனை. அரசியல் ரீதியா யாருக்கும் பிரச்சனை, இளைஞர் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் பிரச்சனை. அதை விட்டுட்டு இங்க வந்து விளையாடுற முடைதரனை பிடிச்சி கம்பளு கையை பிடிச்சிடு இடுப்பு பிடிச்சிக்கிட்டு ஜெயசூர்யா வந்தது இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தா அவரை முட்டாள்தனமா தான் இருக்கீங்க நீங்க. அவ்வளவுதான், இப்படித்தானே இருக்கீங்க நீங்க எப்பயுமே. அதுதானே போயா, நீ தான் போற ட்ரைனிங் எடுத்துருக்குல்ல, போய் அங்க போய் மிஷின் எடுத்துட்டு போய் சண்டை போடு. சும்மா இங்க வரவனே அவனைய கையை பிடிச்சி எடுத்துக்கிட்டு இதையே வந்து நோண்டிக்கிட்டு ஏதாவது போற ட்ரைனிங் எடுத்துருக்கீங்களா, போய் நில்லுங்க. பேசினீங்கன்னா அது ஒத்து வராது. ஏன்னு சொல்றதுமா, சுனில் கபூரும் மோடியும் க்ளோஸ் அப்படி காவிரி பிரச்சனை ஏன் கதறிட்டு இருக்க? போய் ஒசூர் பார்டர்ல பெங்களூர் பார்டர்ல போய் நீங்க போராட வேண்டியதானே. இங்க நின்று மைக்க பிடிச்சிக்கிட்டு இங்க இருந்து அண்ணா நகர்லயே அடையாறுல உட்காந்துட்டு பேசுறது. கருணாகாரனே நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அவங்க பேச்செல்லாம் பாருங்களேன், அதே மாதிரி வாழ் வீசி கத்திட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு ப்ரொடக்டிவிட்டி இருக்காது. நீங்க யோசிக்கிற விஷயமே தப்புன்னு சொல்ல வரேன் நான். அவ்வளவுதான். அதுதான் நீங்க தப்புனா எப்படி சர்வே பண்றாங்க தெரியுமா? அதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அது மாதிரி தான் பேசிக்ஸ். அவ்வளவுதான் சொல்ல வரேன் நான், வேற எதுவுமே சொல்ல. நீங்க சொல்ற தப்புன்னு சொல்ல, யூ ஆர் நாட் ஸ்டிக்கிங் வித் தி பேசிக்ஸ். அதான் பிரச்சனை. ஏங்க ஜிஎஸ்டி நான் எதுக்கு தரணும்னு சொல்றாரு, அது என்ன எப்படி? இப்ப நீங்களே ஒரு புது கவர்மெண்ட் உண்டாக்கலாமா? ஒரு டிஃபென்ஸ் கவர்மெண்ட் உண்டாக்கலாமா? இல்ல, ஜிஎஸ்டி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்றாங்க எனக்கு கம்மியா வருது சொல்றாங்க. ஆனா வந்த வருமானத்தை வந்து அவர் கொடுக்க மாட்டாருங்க. சிஎம் ஆனா கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. போய் பாருங்க எத்தனை இன்டர்வியூ இருக்கு. எல்லாமே நமக்கு வரும்ல. கோயம்புத்தூர் 2 வருஷத்துல வந்து டெக்ஸ்டைல் மாறிடும்ல. அப்ப பாருங்களேன். இல்ல இதுவே வந்து டிஎம்கே கேண்டிடேட்டோ இல்ல ஏடிஎம் கேண்டிடேட் வந்தா ஆகாதுல்ல, அண்ணாமலை வந்தா மட்டும் தான் ஆகும். ஸோ நான் ஆஸ் அ கோயம்புத்தூரியன் ஐ ஃபீல் அண்ணாமலை வந்தா எல்லாமே நடக்கும்னு நான் நம்புறேன். ஸோ ஐம் வெயிட்டிங். அவ்வளோதான். இல்லை நீங்கள் சொல்லுங்கள், டிஎம்கே கேண்டிடேட் வரட்டும், அவங்க தான் வந்து ஆளுங்கட்சியாக இருக்காங்க தமிழ்நாட்டில், அவங்க வந்தா இன்னும் வேற லெவலில் ஆயிரும் அப்படின்னு சொல்லுங்க. ஏன் 3 வருஷத்துல பண்ணாத இன்னும் 2 வருஷத்துல பண்ணுவாங்களா? 2026 வந்தாக்கா இல்லை 3 வருஷம் பண்ணாதான் 2 வருஷத்துல போயிடுவாங்களா? நீங்கள் சொல்லுங்க, நான் நம்புறேன். ரம்சன் நீங்க சொல்லுங்க, நான் டெய்லியும் உங்க வாய்ஸ் கேட்டேன். ஆல்ரெடி அவங்க 2019ல இருந்து ஜூன் 4 பார்த்துருவோம். ராபின்சன் எதையும் பேச மாட்டான், திமுக பேசணும்னு பேச மாட்டான். திமுக பத்தி பேசினா இப்ப ராபின்சன் லெஃப்ட் ஆயிடுவார், ஓனவரத்துக்கு போயிடும். நைஸா நான் தமிழர் கொண்டு வந்து கடைசியில இல்லப்பா, நான் வந்து உண்மையா பேச முடியும். நானும் அவரும் நாம் தமிழர் கேண்டிடேட்டோ அவங்க நீங்க வேற ஒலி வாங்கின்னு போயிட்டு பிராக்கெட்ல வந்து மைக்குன்னு போட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் நீ மைக்குன்னு போடுற? நீ தான் தமிழ் ஆதரவாளர்ல, ஒலி வாங்கின்னு பிரச்சாரம் பண்ணு. கேட்டா இல்லைங்க மக்களுக்கு புரியணும். மக்களுக்கு புரியுதுதானே மத்தவன் பேசுறான். வெண்ண அதையும் உனக்கு புரியப்படுது. அது மட்டும் உனக்கு பிரச்சனையா இருக்கு. அப்ப நீ போட்டுக்கலாமா பக்கத்துல, ஒலி வாங்கி பக்கத்துல வந்து மைக்குன்னு பிராக்கெட்ல? ஒரு அவங்களுக்கு இருக்கு, அதனால அவங்க யூஸ் பண்றாங்க. அதுதான் எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அதான் எல்லாருக்கும் அவங்க வந்து திருப்பியும் ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுல என்ன தப்பு? எல்லாருக்கும் அதுதான் இருக்கு. சக்தி மசாலாக்கு அதுதான் இருக்கு. அவன் வந்து இங்க மட்டும் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, அவன் உலக உள்ள வைக்கிறான். அவனுக்கு ஏன் கொடுக்கணும்? இல்லை, இதுல என்ன பிரச்சனை இருக்கு? உனக்கு தேவை என்ன? மசாலா வாங்கி காரமா இருக்கா என்ன பாக்கணும். அதை விட்டு ஏன் பேசிட்டு இருக்கு? நீங்க உனக்கு வேலை கொடுக்கறானா இல்லையா அதை பாக்கணும். நீங்க கலப்படம் பண்ணான்னு கேள்வி கேக்குறேன். கலப்படம் பண்ணிட்டான்னு கேள்வி கேளு, கலப்படம் பண்ணிட்டான்னு கேள்வி கேளு, ஊழல் பண்ணிட்டான்னு கேள்வி கேளு. அதை விட்டு நீ லூசா, நீ எப்ப பார்த்தாலும் இதே பேசிட்டு பாத்தீங்கன்னா இதே ஸ்ட்ராட்டஜியே வந்து அவங்க இப்ப பெங்களூர்ல எல்லாம் ஃபாலோ பண்றது இல்ல. தொட்டிக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, மசாலா எக்ஸ்போர்ட் பண்ணும் போது ஒண்ணு பண்றாங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்ஃப்ல இது மாதிரிலாம் ரொம்ப டாமினன்ஸ், தமிழ் மசாலா ரொம்ப கம்மி. தமிழ் மசாலா இருக்கிறதே எல்லாருமே ஊர்ல இருந்து கொண்டு வந்துருவாங்க. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் புரியுதுல. உனக்கு ஹிந்தியில என்னன்னா எழுதுனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? மசாலான்னு ஹிந்தியில எழுதுறது பிரச்சனை சொல்ல, தமிழ ஏன் வந்து அதுக்கு இடமே கொடுக்கல அப்படின்றதுதான் அவங்க போட்டு. அதெல்லாம் இருக்குங்க தமிழ்ல. ஊசத்தரமா ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஓகே, ஒரு 500 இல்ல 100 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு இன்னைக்கு யூஸ் பண்ணிருக்கலாம், வருமா? அதுக்கு
ஒரு இல்ல இல்ல மொழி இப்போ யூஸ் பண்ண நீங்க தமிழ் அவங்க எழுத்து வருவீங்களா கம்பேரிட்டிவ்லி அதர் ஸ்டேட்டை நீங்க கம்பேர் எழுதுனா அது யூஸ் பண்ணி தான் பண்ணுவீங்களா? இவங்க இந்த மாதிரி அதர் ஸ்டேட்டை நீங்க இஷ்யூ கம்பேர் ரேஸ் பண்றதுக்கு தம்பிஜி எந்த பண்றீங்க. அவர் தகுதி என்ன உங்களுக்கு கிடையாது. போராடணும், முதல்ல உங்களுக்கு எஜுகேஷன் தகுதியே கிடையாது. மினிஸ்டருக்கும் போராடணும். என் நீங்க பையனுக்கு முதல்ல தமிழ் ஒரு தெரியல, கவுன்சிலர் தமிழே ஜெயிச்சுட்டு படிக்க பேசுங்க. முடியலையே, அதை போய் இல்லைங்க ஒரு நீங்க கவுன்சிலர் ஜெயிச்சுட்டு ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு பெங்களூர்ல பேசுங்க. இருக்கிறதால நான் சும்மா சொல்றேன். என்னத்தையாவது நீங்க பேசிட்டு நீங்க எந்த ஷாப்ஸ் போனாலுமே முதல்ல கன்னடத்துல தான் வந்து ஃபாண்ட் பெருசா இருக்கும், அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ்ல இருக்கும் உங்களுக்கு இங்க பெங்களூர்ல எல்லாம். ஏன் இங்கேயும் இருக்கு, இங்க இல்ல. இங்க எல்லாம் நீங்க ஷாப்ஸ் எல்லா ஷாப்ஸுமே நீங்க அப்படி பார்க்க முடியாது. எல்லா ஷாப்போட போர்ட்லயும் தமிழ் இருக்கு. இல்ல ஃபோரம்மாளுக்கு ஃபோரம்மான்னு எழுதி வச்சிருக்காங்க தமிழ்ல. எப்பயோ கொண்டு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஏங்க நீங்க வேற எல்லாத்துலயும் இல்ல கார்த்தி, மேடன்ட்ரியா எங்க இருக்கு, எங்க இல்லாம இருக்கு? மேடன்ட்ரியா கிடையாது. பீனிக்ஸ் மாலுக்கு பீனிக்ஸ் மால்னு எழுதி வச்சிருக்கான். சும்மா கார்த்தி நம்ம என்னத்தையாவது பேசிட்டு அதான் இருக்காங்க. யோசிக்கல கார்த்தி, அதான் ரீசன், அதான் சொல்ல வரேன். இப்ப நீங்க எழுதி வச்சதுனால என்னத்த மாதிரி எழுதி வச்சதுனால உன் வாழ்க்கையில என்ன மாறிடுச்சு, என்ன மாறிடுச்சு அது எழுதி வச்சதுனால என்ன மாறிடுச்சு? என்ன வரப்போகுது? ஒரு ரோடு டெவலப் பண்ணுங்க, ஒரு ட்ரைனேஜ் மாத்துங்க, இதை பெரிது எழுதி என்ன வரப்போகுது? அது டிஎம்கே தானே ராபின்சன் மாத்தணும். ஆமா, நீங்க வந்து ரோடுக்கு போராடுங்க, அதுக்கு போறாங்க, ஓகே. மசாலாக்கு போறாங்க, கேட்டிருப்பாங்க, தந்துக்க மாட்டாங்க. நீ சக்தி மசாலாவை மாத்து, இதுல மாத்து. இதெல்லாம் என்ன லூசுத்தனமா பண்றது இல்ல. சரி ஓகே. இல்ல கார்த்தி, சிம்பிள் கார்த்தி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம கம்பெனில 18 எம்ப்ளாய்ஸ் இருக்காங்க, அதுல வந்து 12 பேர் தமிழியன்ஸ். ஓகே ஃபைன், அவங்க எடுத்துட்டோம். இது 6 பேர்ல ஒருத்தர் பஞ்சாபி, உத்தரப்பிரதேஷ்ல ஒருத்தர் இருக்கும், அதுக்கப்புறம் கோவால இருந்து ஒரு பையன் வந்திருக்கான். ஸோ இட் ஹேப்பன்ஸ் ரைட். ஸோ நம்ம வி ஆர் கிவிங் சான்ஸ் டு எவ்ரி ஒன். இன்னொன்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு எல்லாருக்கும் கொடுக்கறது. நான் என்ன சொல்றேன், நீங்க என்கிட்ட ஒரு விஷயத்த மாத்திக்க சொல்றீங்களே, யாருக்காவது ஒருத்தருக்கு பெனிஃபிட் இருக்கணுங்க. அதனால ஏதாவது இருக்கா? ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கணும், சரியா? ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது. தமிழை வந்து நீங்க வந்து கம்பல்சரி லாங்குவேஜா கொண்டு வாங்க எஜுகேஷன் சிஸ்டம்ல அப்படின்னு சொல்லுவாங்க கூட. சரி ஓகே, இங்கிலீஷ் படிக்க தெரியாதவங்களுக்கு நிறைய குழந்தைங்க இருக்காங்க கிராமத்துல, அவங்களுக்கு வேற லாங்குவேஜே தெரியாது, தமிழ் தான் தெரியும். அதுல ஒரு பெனிஃபிட் இருக்கு. நீ சக்தி மசாலா வந்து பேரை விடாம, ஏன் சக்தி மசாலா வாங்கி திங்கிறவனுக்கு வாயில ருசி தெரிஞ்சா போதும். அதை மாத்தி நீ என்ன பண்ண போற? அவன் சக்தி மசாலா, நீ சரி ஓகே தமிழ் எழுதி கொடுத்துட்டான், தமிழ் எழுதி கொடுத்தா மட்டும் அவனுக்கு என்ன சக்தி மசாலா மிளகா பொடி வந்து இட்லி பொடியா மாறுற போதா? அது தொட்டு வைக்க போறியா? என்ன ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? நமக்கு எதுக்கு பேசுறோம், என்ன பேசுறோம், ஏதாவது இருக்கா? ஒரு முட்டாள்தனமான ஒரு கட்சிங்க அது. விட்டுருங்க அது. காசை வாங்கிட்டு சும்மா காசை வாங்கிட்டு கேண்டிடேட் போட்டுக்கிட்டு அதுக்கு வேற ஒரு கூட்டம். நம்ம இங்கிலீஷ், தமிழ், வடமொழி சொல்லி எல்லாத்தையும் கலந்து தான் பேசிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தா நிறைய பேசவே முடியாது, நிறைய வார்த்தை. சூரியன், ராபின்சன், சத்யராஜ் வடிவேல் காமெடி ஒண்ணு பாத்திருக்கீங்களா? அதேதான் சொல்லுவாங்க, போகும் சொல்ல தமிழ் அது மாதிரிதான் அவங்க பேசலாம் கடைசியில. பாத்ரூம் வருது, பாத்ரூம்ன்றது இங்கிலீஷ் வார்த்தை, தமிழ்ல சொல்லு, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்கன்னு சொல்லி. இல்லைங்க, சீமான் பசங்க என்ன ஸ்கூல் படிக்கிறாங்க தெரியுமா நீங்க? அதெல்லாம் பேசணும். அவரு நல்லா இவனுங்க வச்சு மிளகா அரைச்சு சம்பாரிச்சு, இவங்களை வச்சு மிளகா அரைச்சு நல்லா சம்பாரிச்சு அவரு செட்டில் ஆயிட்டாருங்க லைஃப்ல. யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு படம் தான் ஹிட், அவரு தம்பி. அதுவுமே வந்து ஒரு டீசன்ட் ஹிட் தான், வாழ்த்துக்கள் எல்லாம் ஓடல. அதுக்கு முன்னாடி பாஞ்சாலுக்கு வச்சு நம்ம எடுத்தாரு, ஓடல. ஒரு 20 வருஷமா 30 வருஷமா வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்காரு, ஐபிஐ ஓட்டிட்டு இருக்காரு. அமீராவது அப்பப்போ போய் நடிக்கிறாருங்க, அமீராவது விட்டுருங்க, அப்பப்போ நடிக்கிறாரு. அவர் மதுரையில இருந்து வரும்போதையும் ப்ரொடியூசரா வந்தாரு. ஓகே, ஒண்ணுமே இல்லாம வந்து ஒரு 2 படத்தை எடுத்துட்டு ஒரு 20 வருஷமா சொபிஸ்டிகேட்டா ஒரு வாழ்க்கைய, காரு, பங்களா இப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா இன்னும் அவருக்கு முட்டை கொடுத்துக்கிட்டு, இன்னும் அவருக்கு சொம்படிச்சுக்கிட்டு அவருக்கு பிரபாகரனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் போய் அங்க வந்து AK-47 சுட்டேன், AK-74 சுட்டேன்னு சொல்லுவாரு. ஒரே ஒரு போட்டோஷாப் பண்ணி வச்சுக்கிட்டு. சோ இவர் பண்ற சேட்டை இருக்கு, இதையும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம், இவர் பேசுறது நம்புறதுக்கு ஒரு கூட்டம். எனக்கு ஒன்றும் புரியல. கார்த்திபுரம் ஆமக்கறி விட்டுட்டீங்களே. ஏதாவது விடுதலை புலிகள் அமைப்புல இருக்காங்க இல்லையா, யாரா ஒருத்தர் இவரை பத்தி பேசியிருக்காங்களா? கிடையாது. இவர் மட்டுமே பேசிக்குவாரு. நான் போய் அண்ணனை பார்த்தேன், அண்ணன் கண்ணத்தை கூட்டிட்டு போனாங்க, கண்ணத்தை பிடிச்சிட்டு சும்மாக்குள்ள தள்ளி அனுப்பிச்சிட்டாங்க, அண்ணனுக்கு ஒரே ஒரு இது மட்டும் கொடுத்தேன்,
ஹோட்டல் எல்லாம் என்னத்தையே உருட்டுவாரு. கார்த்தி யாரா ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா சீமான் வந்தாரு இதை பண்ணாரு இதை பண்ணாரு இல்ல சொல்லியிருக்காங்களா? கார்த்தி நான் என்ன சொல்றேன்னா, நாளைக்கு நீங்க பொய்யே பேசினாலும் அதை நம்புறதுக்கு 4 பேரு, நம்பாததுக்கு 6 பேர். இல்ல அது அருண்குமார் எப்படின்னா ஏன் 15 வருஷமா நம்ப வச்சுட்டு இருக்காருங்க. அந்த பொய்யே திரும்ப திரும்ப நம்ப வச்சுட்டு இருக்காருல்ல. இவங்க சொல்லி சொல்லி நம்ப வச்சுட்டு இருக்காருல்ல. நம்ம ஒத்துனாலும் இப்ப இது வந்து நாடாளுமன்ற தொகுதி வந்து 40 சீட் இருக்குன்னா 20 பொண்ணுங்க 20 பசங்க போது அது வந்து வேற எந்த கட்சியும் பண்றது இல்லைல்ல. சில விஷயங்கள் நம்ம வந்து ஒத்துனாலும் ஏங்க தோக்கறவங்களுக்கு யாருங்க? நீங்க 40க்கு 40 பொண்ணுங்க நிறுத்துங்க. என்னங்க இருக்கு? தோக்க தானே போறீங்க. மன்சூர் அலிகான் நின்னாரா தெரியுமா உங்களுக்கு? நின்னாரா மன்சூர் அலிகான்? அவரெல்லாம் காமெடி பீஸ், அவரெல்லாம் உள்ளே கொண்டு வரக்கூடாது. இருங்க அவரும் இவரு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்லுங்க. ஏப்பா மன்சூர் அலிகான் சீமான் நீங்க கம்பேர் பண்றீங்க நீங்க? ஏப்பா இவர் வந்து ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. அரசியல்ல ஈடுபாடு இல்லாத ஈடுபாடு இல்லாத பெண்களை கூட்டிட்டு வந்து இப்ப நீங்க சொன்னீங்களே, யார சொன்னீங்க? நாம் தமிழர் கட்சியில உங்க ஃப்ரெண்ட் இருக்காரு. நீங்க உங்க ஃப்ரெண்ட் தாங்க இருக்காரு. அவர் ஃப்ரெண்டோட ஒய்ஃபை நிக்க வைக்கிறாரு. அரசியல் ஈடுபாடு இல்லாத பெண்களை வற்புறுத்தி நிக்க வைக்கிறீங்க. அதுதான் உண்மை. அப்படி யாருமே சொல்லி யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா? ஏதாச்சும் வீடியோ இருக்கா உங்கள்ட்ட? கம்ப்ளைண்ட்ன்றது பேச்சே இல்லைங்க. ஏங்க நீங்க பாக்கலையா? சரி இருங்க பதில் சொல்றீங்க. எத்தனை ஊர்ல ஒரு நிமிஷம் நான் சொல்றேங்க. எனக்கு ப்ரூஃப் நான் சொல்றேங்க. எத்தனை ஊர்ல பஞ்சாயத்து தலைவரா நிக்கிறாங்க, லேடிஸ் இருக்காங்க. அவங்க லேடிஸ் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு வந்து ரூல் போட்டுருக்காரு. கவுன்சிலர் எத்தனை பொம்பளைங்க இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் தான் கவுன்சிலரா இருக்காரு, ஆக்டிங் கவுன்சிலரா இருக்காரு. ஏன் எல்லா இடத்துலயுமே அதான நடக்குது. நீங்க நிறுத்துறதே பெரியவா பேசிட்டு இருக்கீங்க. பெண்களை வற்புறுத்தி நிக்க வைக்கிறீங்க. நீங்க வந்து பெண்களை வற்புறுத்தி நிக்க வைக்கிறீங்க. நீங்க வற்புறுத்தி நிக்க வச்சுக்கிது அவன் புருஷனும் அண்ணனும் அப்பாவும் நிக்க வச்சுக்கிட்டு அவங்கள ஒரு டம்மி பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டு அவங்கள வந்து வற்புறுத்தி நிக்க வச்சு பொதுவா நடக்குது. அரசியல் நடக்கிறது இதுதானங்க கார்த்தி. அது இப்ப நீங்க இந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுத்தாதானே கொஞ்சம் கொஞ்சமா அது டைலூட் ஆகும். நீங்க நடக்குது ஒரு பர்టిక్యులர் போய் அது நடக்குதுன்றதுக்காக நீங்க அதை அப்படியே ஒன்னத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியுமா? அது எப்படி நீங்க சேஞ்ச் பண்ணுவீங்க? இப்ப நீங்க 33% கவர்மெண்ட்ல ரிசர்வேஷன் ஃபீமேலுக்கு இருக்குன்னா அது கொடுக்கதான் அதுல இருந்து சேஞ்ச் ஆகும். நீங்க அது எல்லாருமே இப்படிதான் இருக்காங்கன்றதுக்காக அப்படியே வச்சுட்டு கொடுக்க ரிசர்வேஷன் கொடுக்கறதுலயே அது நடக்குது, அதிகாரத்திலேயே அது நடக்குது. அப்படின்னா கேண்டிடேட்ல என்ன இருக்கு? நீங்க வந்து ஒரு கேண்டிடேட் நான் நிக்க மாட்டேன் பொண்டாட்டி நிக்க வைக்கிறேன், இதுல என்ன மாற்றம் வந்துட போகுது? நான் கேக்குறேன் என்ன எடுத்த உடனே எல்லாருமே முடியாதுல்ல. அது கொஞ்சம் டைலூட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். யாரு வந்தாலும் இப்படிதான் பண்ணுவாங்கன்னு எப்படி சொல்லலாம்? நீங்க வந்து மேபி நீங்க இது வரைக்கும் பார்த்தா இருக்கலாம். இதுக்கப்புறம் வரப்போறவங்க பாருங்க, நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல வந்து கோயம்புத்தூர்ல வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்களா இருக்கலாம். நாளைக்கு அண்ணாமலை வந்து ஒரு 2 இயர்ஸ்ல 2026 வேறமே பண்ணலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் பழைய கதை சொல்லக்கூடாது, பட் அகைன் ஐம் டெல்லிங் யூ. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏதாவது உலகிட்டு இருக்காதீங்க, விடுங்க. சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. நான் பேசிட்டு இருக்கிறது இங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கறதுன்னு சொல்ற பேர்ல எல்லா வீட்டுல இருக்க அப்பாவும் அண்ணனும் புருஷனும் சொல்றீங்களா? அதை ஒத்துக்க முடியாது. அதுதாங்க யதார்த்த உண்மை. என்னங்க கம்பல் பண்ணி சொல்றாங்க? பாத்துட்டு இருக்கும்போது அப்படி சொல்ல முடியாது. நீங்க பிராக்டிகல் சொல்றீங்க, அது ஓகே. பட் வந்து நீங்க அது கொஞ்சம் கொஞ்சமா மாறணும்னா எல்லாரும் கொடுக்க தான் மாறும். 10ல ஒருத்தர் 2 பேர் அப்படி இருக்கலாம், ஹஸ்பண்ட் சொல்ல கேட்டு. மத்த 8 பேர் அதெல்லாம் மாறி போச்சு கார்த்தி. நேத்து பிறந்த என் பொண்ணு வந்து இன்னைக்கு வந்து என் கையை தள்ளி விடுறா, ஓகேங்களா? சோ அதெல்லாம் இப்ப அதெல்லாம் மாறி போச்சு. உங்களுக்கு தெரியாது விட்டுருங்க, உங்களுக்கு தெரியாது விட்டுருங்க, அவ்வளவுதான். தெரியாதுன்னு நீங்களா உங்களுக்கு தெரியாதுங்க விட்டுருங்க, உங்களுக்கு தெரியாதுங்க விட்டுருங்க. அது பேசல. இங்க வந்து எஸ்சிக்கு எவ்வளவு உள்ளாட்சியில வந்து இது ஒதுக்கீடு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அந்த இடத்துல எல்லாமே டம்மி கேனடா வீட்டை வேலை செய்யறவன் நிக்க வைக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? வீட்டுல வேலை செய்யறவன் நிக்க வச்சு அவனை வந்து ஒரு பிரசிடண்டாவோ இல்ல ஒரு பஞ்சாயத்துல எல்லா கட்சியில தாங்க சொல்றேன். அவனை ஆக்கிட்டு அவனை டம்மியா
பட் இவர் வந்து ஏதோ அது கொஞ்சம் சமாதானமா கொஞ்சமா ஒழிட்டு பாருங்க மாறும் அவரு. கார்த்தி. நாம் பட் தமிழர் அதுக்காக இல்லைன்னா நம்ம நாம் தமிழர் கவுன்சிலரே கிடையாது. நாம் தமிழர் பத்தி நியாயம் பேசிட்டு இது வரைக்கும் கவுன்சிலர் கிடையாது. ஆமா. அப்புறம் என்ன சும்மா அது நாம் தமிழர் விட்டு தொலைங்க. அது கவுன்சிலரும் கிடையாது ஒரு கட்சி. அப்புறம் என்ன ம். நான் சொல்லிட்டு இருக்கேன், இங்க இருக்க பஞ்சாயத்து போர்டுல இருந்து எல்லாத்துலயுமே வந்து எஸ்சிக்கு ரிசர்வேஷன் கொடுத்த தொகுதியில வீட்டுல வேலை செய்றவன் நிக்க வச்சு அவனை வந்து அடிமையா வச்சுட்டு இருக்கு. எத்தனை தொகுதி இருக்கீங்க? சும்மா என்னமோ நீங்க வந்து இங்க வந்து பிரதிநிதித்துவம் வந்து இவங்க எல்லாத்துக்கும் இருக்கு, பெண்களுக்கு இல்ல இருக்கு, இப்ப அந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இருக்குன்னு ரிசர்வேஷனே எதை இல்லைன்னா எப்பயாவது அவங்களுக்கு அந்த உறுத்திக்கிட்டு சான்ஸ் கூட கிடைக்காதுல்ல பிஜேபி நீங்க வரும்போது சொல்றது. நாங்க இப்பதான் புதுசா வரோம், நாங்க மாத்தலாம்னு ட்ரை பண்றோம், இப்பதான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. நாம் சொல்லும் போது அது வந்து அவங்க இன்னும் வரவே அது இல்லை. கவுன்சிலரா கட்சிங்க, அதை விட்டு தொலைங்க. பிஜேபி எங்க நீங்க சும்மா ஹார்ட்லி ஏடிஎம்கே இருக்கும்போது அவங்க வந்து 1-2 கிடைச்சிருக்கும். அவங்க அங்கிருந்து வெளியதுக்கு அப்புறம் எதுவுமே கிடைக்கல. இப்ப அண்ணாமலை வந்தனால we got a good lead. அவ்வளவுதானே. உங்களுக்கு தெரியாது, அதை விட்டுருங்க. உங்களுக்கு தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்க. கார்த்தி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. தெரியலன்னா தெரியல சொல்லுங்க. இல்ல கார்த்தி தெரியலன்னா தெரியல, தெரியல சொல்லுங்க. சத்தியமா தெரியல, சத்தியமா தெரியல. போன எலெக்ஷன் லோக்கல் பட்டில அவங்க தனியாக தான் நின்றாங்க. அது தெரியாது உங்களுக்கு. தனியாக நின்று அவங்க வந்து 4வது கட்சியாக வந்தாங்க. சீமான் நீங்க சொல்றீங்களா, சீமான் 1% ஓட்டு எடுத்தாரு, அவங்க 6% ஓட்டு எடுத்தாங்க. அவங்களுக்கு எத்தனை கவுன்சிலர் இருக்குங்க எடுத்து பாருங்க நீங்க. கார்த்தி that is because of ADMK இல்ல, தனியா நின்னாங்கன்னு நான் சொன்னேன். தமிழ்ல தானே சொன்னேன். கேட்டுச்சா இல்லையா காதுல? தனியா 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 கேக்குதா? ஹலோ இன்னும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் பாடி அளவுக்குலாம் அவங்களுக்கு இன்னும் டெவலப் ஆகல அவங்களுக்கு கட்சி. எதுக்குமே டெவலப் ஆகல, டெவலப் ஆக மாட்டாங்க. இல்ல இப்போ நீங்க இப்ப இந்த ஜெனரல் எலெக்ஷன்ல அவங்க அதை விட அதிகமா வாங்கிட்டீங்கன்னா வளர்ந்துருச்சுன்னு சொல்லுவீங்களா? லோக்கல் பாடி எலெக்ஷன் கம்பேர் பண்ணிட்டு ஓகே, அது ஓகே. நீங்க ஒரு பெரிய இதுல இருக்கிறாரு, கிரவுண்ட் லெவல்ல பண்ணிருக்கிறாரு, ஒரு சென்ட்ரல் பார்ட்டில இருக்கிறாரு. சம்மதம் இதுல எல்லாம் கொண்டு வராதீங்க. நான் தமிழர்லாம் நீங்க என்னைக்குமே செல்லாதுதான். நீங்க வேணா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க உங்க ஏஜ் இப்ப ஒரு 40 வருஷமா, இன்னொரு 20 வருஷம் எடுத்துக்கோங்க. சீமான் போயிருவாரு, அதுக்கப்புறம் இடுமன் கார்த்தி அதே மாதிரி வாழ்னு கத்திட்டு இருப்போங்க. இன்னும் 5 வருஷம் இல்ல, அது என்ன பண்ண முடியும்? ஏன் ராபின்சன் அதுக்காக உதயநிதி யாருங்க நீங்க பண்ணிட்டே இருக்கு. இவங்க அவ்வளவுதான், இவங்க எல்லாம் கத்திட்டு தான் இருப்பாங்க. அவ்வளவுதான். சரி, ஸ்டாண்டுக்கு அப்புறம் நீங்க எந்த கட்சியா ஒரு தலைவர் பேசுறது அப்படியே டிக்டேட் பண்ணி பேசுற ஆளுங்களை பாத்திருக்கீங்களா? அப்படியே கத்துவாங்க. நீங்க இரும்பு கேளுங்க, அப்படியே மட்டும்தான் இருக்கும். ஒரு விஷயம் நடக்காத விஷயத்த நடக்கும்னு சொல்லி சாதிக்கணும்னு ட்ரை பண்றீங்க, பட் இட் வில் நாட் ஹேப்பன். நீங்க அது எதுவுமே நடக்காது. அவர் என்ன நடக்கும்? we have a timeல மேபி நான் உயிரோட இருந்தா நீங்க உயிரோட இருந்தா நம்ம we will think. நீங்க எதை பத்தி சொல்றீங்க? பிஜேபி சொல்றீங்களா இல்ல நான் தமிழ்ல சொல்றீங்க? அது கரெக்ட்டா இல்ல, நான் ஊபி பத்தி சொல்றேன். நான் வந்து பிஜேபி சப்போர்ட்டுங்க. நான் வந்து அண்ணாமலைக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அத விடுங்க. அப்ப நான் தமிழரை கொண்டு வராதீங்க. ஏங்க இல்லைங்க, ஒரு விஷயம் பிடிச்சிருக்கதுக்காக பேசுறேன். அதுக்காக அந்த விஷயத்துக்கு நான் ஓட்டு போடணும். பிடிச்சிருக்குன்னா நீங்க வந்து உங்க சிஸ்டம் நீங்க என்ன நீங்க சென்ட்ரல் எனக்கு தமிழ் பிடிக்கும். நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லாம நீங்க வந்து இது பண்ணிருக்கீங்களா? எதுவுமே பண்ண மாட்டேன், எல்லாத்துக்கும் எதிர்ப்பேன், ஜிஎஸ்டி தரமாட்டேன், அது தரமாட்டேன், நான் வந்து தனி டிஃபென்ஸ் பண்ணிடுவேன், தமிழ் தேசம் பண்ணுவேன். பண்ணுங்க, நீங்க தனியா ஒரு தேசம். எனக்கு வந்து தமிழ் பிடிக்கும். ஆனா நாளைக்கு என் பசங்க பொண்ணுங்க இங்க போய் மும்பையோ இல்ல பூனே போய் ஒர்க் பண்ண நினைக்கிறேன். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜை ஹிந்தியை கத்துக்கணும், சரி கத்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா வந்து நான் தமிழ் தான், என் பொண்ணும் பையனும் தமிழ் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல எந்த தப்பும் இல்லையே. நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா தமிழ் மட்டும் தான் கத்துக்கணும், ஹிந்தி கத்துவே கூடாது அந்த மாதிரி சொல்றீங்க ராபின்சன். அது ரொம்ப தப்பு. அது வேற பெரிய டாபிக். இல்ல நீங்க சொல்லிட்டு இருக்காங்க, அது வேற. நீங்க நான் தமிழர் சொல்றீங்க, அதனால பார்த்து பேசுறேன். அததான் சொல்ல வரேன் நானு. இப்போ வந்து பிஜேபி வந்து தமிழ்னு வச்சுக்கோங்களேன், நாம் தமிழ் வந்து ஹிந்தின்னு வச்சுக்கோங்களேன். நாம் தமிழ் ஹிந்தியும் கத்துட்டு போட்டோம், தப்பு இல்லை. நாளைக்கு என் பொண்ணோ பையனோ ஹிந்தி மும்பையோ பூனே போய் ஒர்க் பண்ணும்போது அவர் அடிக்கடி சொல்லுவார், இந்த ஹிந்திக்காரன் எல்லாம் வந்து இங்க அதிக பேர் வேலைக்கு வந்துட்டான், தமிழ்காரங்களாம் அங்க போயிட்டான். இதே நம்ம இந்திக்காரங்களெல்லாம் எத்தனை பேர் நம்மளுங்க எப்படி ட்ரீட் பண்றாங்க தெரியுமா? எல்லா ஹோட்டல்லையுமே நம்மளுக்கு மேல பிரச்சனை இருக்குல்ல. இவங்க வந்து எல்லாம் லோ லெவல் லேபருக்கு அவனை கூட்டிட்டு வந்து 12 மணி நேரம் 10 மணி நேரம் வச்சு வாங்குறது. கேரளா எல்லாம் படிச்சவங்க சொல்றாங்க. இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எல்லாமே படிச்சவங்க. அது என்ன தப்பு இல்ல ப்ரோ. நம்ம டிகிரிக்கு மேல போயிட்டாங்க. யார் வந்து உங்களுக்கு வந்து மண்ணு வேலையோ அந்த வேலையோ பிரசாந்த் சொல்லுவாரு, கேட்டு பாருங்க.
மணல் வலையோ ஜல்லி வலையோ இல்ல மீன் பிரசாந்த் வலையோ ஏங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிரசாந்தே நாம் தமிழர் ஆதரவா இருங்க விடுங்க. இல்ல நான் அவர் என்னவோ தமிழரோட பண்ற கார்த்தி, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. நான் அவரு ஜஸ்ட் தான் சொல்றேன், அவர் ஒரு நாள் சொன்னாரு, ஓகேவா, அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்றேன். இல்ல இங்க உங்க நம்ம வீடு நம்ம நான் இப்ப ஆளுங்க நான் இல்ல யாருமே உங்க இதுதான் வீடு செய்யல கட்டும் கார்த்தி. போது ஒரு என் வீடு வீடு கட்டுனா கட்டும் போது நான் இல்ல பேஸ் ஒரு பண்ணனா ஹோட்டல் வச்சீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு அப்படிதான் டீ பேஸ் கடை பண்ணீங்கன்னு வச்சீங்கன்னா பேச முடியாதுல்ல. நீங்க மறுபடியும் வேற ஜென்ரலா ஆளை நடக்கிறதானே வச்சுதான் பேச ஆகணும். முடியும். நீங்க வந்து நார்த் இந்தியன்ஸ் வச்சுதான் ஆகணும். வேற வழியே இல்லை. ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு நாளைக்கு 300 வேலை செய்யறாங்க, இல்ல மாசம் வந்து 10,000 வேலை செய்யறாங்க. எனக்கு வர வருமானமே வந்து மாசத்துக்கு வந்து ஏங்க 50,000 ரூபாய். விடுங்க, நீங்க விடுங்க. ஏங்க நாம் தமிழர் மறு பேசிட்டு இல்ல இருக்கீங்க. ராபின்சன் பேசும்போதெல்லாம் எனக்கு பயமா இருக்கு, சரி இப்படிலாம் வேணாம் விடுங்க 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 முடியுமா விடுங்க அப்படின்னு. விடுங்க. ராபின்சன் நீங்க பேசுறதெல்லாம் which will never happen. நீங்க வேணா இந்தியால வந்து ஒரு 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 ஏன்னா ஒருத்தர் நான் வந்து தமிழர் தாங்க வராதுன்னு ஐயோ சொல்றேன். அவங்க நான் தெரியல கான்செப்ட் வருதோ தப்புன்னு சொல்றேன். வரலையோ. இப்ப அண்ணாமலை வந்து நான் 2 வருஷத்துல கோயம்புத்தூரா மாத்திட்டு இவர் நிச்சயமா ஒருத்தருங்க, வேற இவர் லெவல்ல என்னங்க என்ன உங்களுக்கு ப்ரோ பிரச்சனை? நீங்க யூஎஸ்ஆ யூகேவா நீங்க ஃபாரின் தானே? இப்ப நான் கோயம்புத்தூர் தான் இருக்கேன். ஏங்க நீங்க உங்களுக்கு வந்து சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. இது கருத்து என்ன சொல்றீங்களா? உங்களை தாங்க சொல்றேன். கார்த்தி நான் என்ன சொன்ன பேசுறேன், ராபின்சன் பேசிதான் சொன்னேன். நீங்க ஏங்க வந்து நாம் தமிழர்கள்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? நீங்க வந்து கார்த்தி நான் வந்து நாம் தமிழர் முட்டு கொடுக்குற கார்த்தி, நம்ம வந்து யாரையுமே தப்பு சொல்ல முடியாது. இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே வந்து we had a bad experience. யாரையுமே தப்பு சொல்லாதீங்க, விட்டுருங்க விட்டுருங்க. யாரையுமே தப்பு சொல்ல கார்த்தி, அது நீங்க சொல்லாமா? லாஸ்ட் 40-50 இயர்ஸா எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியும். நீங்களே எவ்வளவோ பேசியிருக்கீங்க. இப்போ யாரையுமே தப்பு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. ஒரு தப்பு சொன்னா தான் அது ஏங்க அதெல்லாம் சரி பண்றதுக்கு விஷயம்ன்றவங்க ஓகேங்க. லூசு தரமா பேசுறவங்களுக்கு எப்படி பண்ணுவாங்க? சரி விஷயம் அப்போ எடுத்து வந்து லூசு நம்ம தரமா வந்து சக்தி மசாலா பாக்கெட்டை மாத்தணும். சக்தி பண்ண மசாலா வேற வழியே சொல்லுவாங்க. இல்லை கார்த்தி. 2026ல தளபதி வருவாரு, அவர் வந்து எல்லாம் பண்ணிடுவாருன்னு வெயிட் பண்ண வேண்டியதுதான். வேற வழியே இல்லை. என்ன பண்றது? 20 தொகுதியில வந்து பெண்கள் நிறுத்தி 20 தொகுதி ஆண்கள் நிறுத்தி நேத்து ஏதோ எளிமையா அருண்குமார் பிரச்சனை உங்களுக்கு வந்து உங்க கட்சியில எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க? அண்ணாமலை தானே வரணும். அவர் கட்சியில அத பேஸ் பண்ணி அவர் பேசுங்க பொறுப்புல bro. அதையே அவர் கட்சியில பொறுப்புல எத்தனை பேர் இருக்காங்க? பொறுப்புல அது அவர் நிக்க போற கேண்டிடேட் எல்லாம் தூக்கதான் போறாங்க. சரியா 40 பேர் நிக்க போறாங்க. அவர் கட்சியில எல்லாரும் சொல்லுமா? முதல்ல ஆம்பளைங்க மதிக்கிறாரு. அவரு கட்சியில வந்து யாருக்காவது வந்து பொதுச்செயலாளர் அவரு இவருன்னு யாருக்காவது வந்து பதவி கொடுக்குறாரா? யாராவது மேலே ஏத்துறாரா? அது கிடையாது. அந்த கார்த்தி கட்சிக்கு யாராச்சும் இவர் வச்சா ஒருத்தர் தான் வசூல் பண்றது. அடுத்த நான் எலெக்ஷன்ல ஒருத்தன் தான், டிஎம்கேயோ நான் ஒருத்தன் மட்டும் தான் வசூல் பண்ணணும். அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல ஐயா கார்த்தி அதான் சொன்னாக்கா 2026 முன்னாடி ஏடிஎம்கே டிஎம்கே கொத்திட்டு போயிருவாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது கார்த்தி. தட்ஸ் ஸ்ட்ராட்டஜி ரைட். எப்படி 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 சொன்னா எப்படி எப்படி இவர்தான் சரி நீங்க ஓகே. நீங்க சொல்லுங்க ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிட்டீங்க, கொத்திட்டு போக மாட்டாங்களா அவர் எம்எல்ஏவை? வந்து குஷியானதை தவிர வேற யாரையுமே இல்ல அருண்குமார் எனக்கு உங்க மேலதான் டவுட்டா இருக்கு. நீங்க நாம அண்ணாமலை ஜெயிக்கணும்னு நினைக்கிற மாதிரி தெரியலையே. உங்களை பார்த்தா நான் தமிழர் யாராவது கோயம்புத்தூர்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்கு. ராபின்சன் என்ன சொல்லட்டுமா? நான் வந்து பக்கா அஜித் ஃபேன். சொல்லவா? அஜித் எங்க அஜித் விஜய் எங்க கொண்டு வரீங்க? எல்லாம் ஒட்டுக்கா செஞ்சுட்டீங்க போல இருக்கு. இல்ல இல்ல அஜித் இல்ல இல்ல இன்னும் புரியல. ராம்சனே நான் பக்கா அஜித் ஃபேன், விஜய் ஃபேன்லாம் கிடையாது. இல்ல இல்ல நீங்க உங்களுக்கு அண்ணாமலை கேவாங்க ப்ரோ. உங்களுக்கு அண்ணாமலை கோயம்புத்தூர் ஜெயிக்கணும்ல, விட்டுருங்க. அவ்வளவுதான் விட்டுருங்க. நான் தமிழர் கொண்டாடாதீங்க, விட்டுருங்க, மறந்துருங்க. கட்சி அஜித் ஃபேனோட பதற நீங்க என்ன ராம்சன்? சொல்லிட்டோம் பேசிட்டோம். இங்க நின்னாங்கல்ல சரி பேசிட்டோம். என்னப்பா அஜித் பண்ணே பதற நீ? இப்ப பதறதுல இத பேசிட்டு அஜித் பண்ணோட ஐக்கிய கேட்டுக்கோ. இல்லன்னு இருக்கு ராபின்சன், நான் எப்படி சாஃப்டா பேசுறேன், அப்படியே ஏன் சாஃப்டா பேச மாட்டீங்க? அப்படியே பதறி ஏன் பேச மாட்டேற? ஒரு அஜித் பண்ணோடைய வாதத்தை ஏன் இங்க பாருங்க அருண்குமார், நீங்க வந்து என்டிகே ஆரம்பிச்சீங்க, அப்படியே போய் பிஜேபி முடிச்சீங்க, திருப்பி என்டிகே வந்து பேசுறீங்க. அதனால ராபின்சன் கேளுங்க. நீ காலைல மங்காத்தா, அதுக்கப்புறம் நேசன், அதுக்கப்புறம் என்னது விவேகம் எல்லாம் பார்த்துட்டு உட்காரலாம் நான். ஓகேவா? ஸோ என்கிட்ட வந்து நீங்க இவ்வளோ நீங்க உதறவே கூடாது. நீங்க அஜித் பண்ணு இது என்ன? நீங்க அஜித் படம் பாக்குறதுனால நான் வந்து பேசக்கூடாதா? புரியலையே நீங்க. இல்ல அஜித் என்ன கடவுளா? ஏன் ப்ரோ நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நம்ம ரியாலிட்டியை இத பத்தி பேசிட்டு இருக்கோம். நான் தமிழ் டக்குன்னு நான் அஜித் ஃபேனே நீங்க தப்பா எடுத்துட்டீங்கன்னு சொல்றேன். நீங்க ராபின்சன் பத்தி தெரியாத சேம் சைட் கோல் அடிச்சிருவாரு. இல்ல ராபின்சன், அருண்குமார் நான் உங்களுக்கு சொல்லிட்டா, இங்க பாருங்க சீமான் இருங்க ஓப்பனா இங்க பாருங்க சீமான் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு டிஎம்கேக்கு அகைன்ஸ்டா வேலை செஞ்சிருவாரு. ஓகே, நான் என்னைக்குமே டிஎம்கேக்கு ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணது இல்ல. இன்னைக்கு அண்ணாமலை வந்து அண்ணாமலை சப்போர்ட் பண்றேன். நாம் தமிழ்ல பார்ட்னரோட ஒய்ஃப் தான் அவங்க சப்போர்ட் பண்றேன். சரி பேசுறேன். யாருக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்ல முடியாது. பட் எண்ட் ஆஃப் தி டே ஐ சப்போர்ட் எவ்ரிஒன். எண்ட் ஆஃப் தி டே சம்திங் ஷுட் ஹேப்பன் குட். அப்படிதான் நான் நினைக்கிறேன். வேற ஒண்ணுமே இல்லையே. அஜித் ஃபேன், நீங்களும் அஜித் ஃபேன், நம்ம 2 பேரும் ஒரு நல்ல ஒரு வி ஷுட் ஹேவ் a good conversation. இல்ல இப்படி ஒரு கான்வர்சேஷன் வேணும் நமக்கு, சொல்லுங்க.
சினிமா பாருங்க கார்த்திகா சிரிக்கிறாரு. பாருங்க நான் கார்த்திகா அஜித் சிரிக்கிறாரு. ஃபேனு, இல்ல நீங்க கார்த்திகா அஜித் ஃபேனு, சிரிக்கிறாரு நீங்க உங்களை ஒரு பார்த்து. வேற ஒரு ஐடியாலஜி, நான் ஒரு வேற ஒரு ஐடியாலஜி. அப்படிதான் சினிமா பார்க்க போறோம், 3 ஐடியாலஜினா மணி நேரம் பாக்குறோம். பொலிட்டிக்கல் இப்ப வந்து துணிவு வாரிசு இல்ல சண்டை போட இல்ல போறோம், இல்ல கலெக்ஷன் இருங்க போட போறோம். கார்த்திக் இல்ல சொல்லுவான் இல்ல துணிவு வந்து ரவின்சன் ஏற்கனவே நிறைய ஷோ ஐடியாலஜினா போட்டீங்கடா பொலிட்டிக்கல் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவான். சொல்றீங்க. அது மாதிரிதான். இல்ல ரவின்சன் ஐடியாலஜினா when it comes to political அப்படின்னு சொல்றீங்க. இல்ல ஆமாமா, அதுதான் சொல்ல வரேன். எல்லாமே ஐடியாலஜி தானே. when it comes to normal life நீங்க நானும் ஒண்ணு தானே. நமக்கு ஒண்ணுமே இல்லை. மேபி நீங்க வேற கண்ட்ரி இருக்கீங்க, நான் வேற கண்ட்ரில இருக்கேன், அவ்வளவுதான். பட் we are சேம்ல. ஆக்டர்ஸ் என்னங்க நம்ம பாருங்க அவங்க கார்த்திகா என்னங்க சிரிக்கிறாரு, நம்ம ஐயப்பன் சிரிக்கிறாரு, எல்லாம் சிரிக்கிறாங்க. ஜெனரலா இந்த அளவுக்கு பாருங்க. கொண்டு போக கூடாதுன்னு சொல்ல வரேன் நான். இல்ல இல்ல ப்ரோ ப்ரோ நீங்க 2 பேர் சேர்ந்து அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் அசிங்கப்படுத்த கூடாது. இல்ல அரவிந்த் ப்ரோ, நீங்க பாருங்க, நீங்க அஜித் ஃபேனா இருங்க. ஆக்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டுல என்ன சேஞ்சஸ் பண்ண முடியும்? நம்ம சினிமா என்ன சேஞ்சஸ் பண்ண முடியும்? நம்ம பொலிட்டிக்கல் தான் சேஞ்ச் பண்ண முடியும். அவங்களுக்கு தான் பவர் இருக்கு. நீங்க வந்து நான் அஜித் ஃபேனு, விஜய் ஃபேனு, ரஜினி ஃபேனு, கமல் ஃபேனு, நீங்க வந்து அங்க உட்கார்ந்து என்ன சேஞ்ச் பண்ணுவீங்க பொலிட்டிக்கல்ல சொல்லுங்க. நீங்க நாம் தமிழரை பத்தி நான் பேசுறேன். ஏன்னா நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், எனக்கு இங்க ஓட்டு இருக்கு. நான் யாருக்கு நாம் தமிழர் ஓட்டு பண்ணலாம், இல்லனா வந்து நான் வந்து பிஜேபி நீங்க போடுங்க ப்ரோ, நான் தமிழர் போடுங்க, ஒண்ணும் தப்பு இல்ல. நீங்க என்ன சேஞ்ச் பண்ணுவீங்க நாம் தமிழர் போடணும் தப்பு இல்ல. பட் நீங்க அண்ணாமலை போடணும் தப்பு இல்ல. உங்களோட விருப்பம், யாரு சொல்ல போறாங்க, அவ்வளவுதான். ஓகே சோ ராபின்சன் நீங்க வரலையா ஓட்டு போட? நாம் தமிழர்ங்கறீங்க, ஏதோ அதனால தான் சொன்னேன். இல்ல ராபின்சன், நான் என்ன சொல்றேன், இண்டஸ்ட்ரி should be good for Coimbatore. அவ்வளவு சொல்ல வரேன். இப்போ நீங்க வந்து சென்னையில இருக்கீங்க, இல்ல கரூர்ல இருக்கீங்க. ஏன் அண்ணாமலை வந்து கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் நின்னாரு? சரி, இந்த எலெக்ஷன் இல்ல அவர் சீமான் திருப்பி 2026 நின்னா கூட அந்த அவர் நிக்கிறது தோக்கதான் போறாரு. பாத்துட்டே இருக்கிறீங்களா நீங்க? அவர் நிக்க போற அதே எலெக்ஷன்ல அவர் தொகுதியில தோக்கதான் போறாரு. இதுக்கு அந்த ஆன்சர் இல்ல. சப்போஸ் இல்ல இல்ல இவ்வளவு சொல்லி உங்களுக்கு புரியலன்னா நீங்க வந்து இப்ப ஒண்ணும் புரியல எனக்கு ஒண்ணும். இல்ல நான் என்ன சொல்றேன், அவர் தமிழ்நாட்டுல எந்த தொகுதி வேணா எடுத்துக்கிட்டோம் ப்ரோ, எங்க வேணா எடுத்துக்கிட்டோம். எங்க ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஆவடியில் நின்னாரா இல்ல குளத்தூர், இப்ப குளத்தூர் நின்னா நினைக்கிறேன். எங்க வேணா எடுத்துக்கிட்டோம், புரியுதா? அவரை ஜெயிக்க சொல்லுங்க, ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு வர சொல்லுங்க, அவ்வளவுதான். யார் பிஜேபி சொல்றீங்களா, நாம் தமிழர் சொல்றீங்களா? பிஜேபி சொல்றேன், பிஜேபி நான் தமிழர் சொல்லிட்டு இருக்குங்க. ஏன் அவங்களுக்கு அவங்க ஐடியாலஜியே வேறங்க. என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனுக்காக நான் அவங்களுக்கு ஓட்டு போடுறேன், இல்ல அவங்க கூட இருக்கேன், அது வேற. ஓகேங்களா? பட் ப்ரோ இல்ல எங்க உங்க பேச்சு எனக்கு நான் தமிழர் சப்போர்ட் பண்ணி வரீங்க, சும்மா சம்மதம்லாம் அண்ணாமலை கொண்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க வந்து சவுதியில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க சவுதியில் இருக்கீங்களா, எங்கேயோ நீங்க யூஏல இருக்குன்னு தெரியும், எங்க இருக்குன்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து அங்க போறது, ஏர்ன் பண்றது, இன்னைக்கு வரைக்கும் உங்க ஃபேமிலியை பாக்குறது எல்லாமே ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. ஓகேவா? சோ அந்த ஒரு நன்றின்னு ஒன்று இருக்கு. பட் உங்களோட பர்சனல் ஐடியாலஜின்னு ஒன்று இருக்கு. இல்ல என்ன பண்ணுங்க, இல்ல அது நன்றி இப்ப யார் பண்ணாத, யார் பண்ணாரு அத நான் சொல்லணும் அவசியம் இல்ல ரவின்சன், நான் சொல்றேன். இல்ல அது யாருக்கு இப்ப நன்றி சொல்றீங்கல்ல? நாம் தமிழருக்கும் பிஜேபிக்கும் சரி, இப்ப நன்றி வந்து சீமான் தமிழ் காத்தனாலதான் இங்க எல்லாருமே கல்ஃப்ல இருக்கிறவங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க அப்படி இருக்கிறாங்க சொல்லிக்கலாமா? ஏதோ பேசுறீங்க, அப்படி சொல்லக்கூடாதுல்ல. எனக்கு ஒண்ணு புரியுது, நீங்க வந்து அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டுருக்க மாட்டீங்க, அண்ணாமலை ஜெயிக்கணும்னு இல்ல, எனக்கு அதுவும் தெரியுது. சரி, கோயம்புத்தூர் யாரு நின்னாங்க நாம் தமிழர்ல? 2026ல கோயம்புத்தூர் மாறும், டெக் சிட்டியா மாறும். அதுக்கப்புறம் 2026ல ஒரு ரிசைன் பண்ணிட்டு வந்து இங்க வந்து சிஎம் கேண்டிடேட் நிக்க முடியும். அது மட்டும் எனக்கு தெரியும். ஓகேவா? நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு எனக்கு கேட்காதீங்க, பட் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு we are mature enough, கோயம்புத்தூர் people are mature enough, அவ்வளவுதான். ப்ரோ நீங்க வந்து உங்க சென்டிமெண்ட் எனக்கு புரியுது, ஆனா உங்களோட சென்டிமெண்ட் சீமானுக்கு ஒத்து வராது. ஏன்னா அவ்வளவு சீரியஸா அவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு சின்னத்தெல்லாம் விட்டு கொடுத்துருக்க மாட்டாரு. நீங்க நான் கேட்டீங்கன்னா தெரியல, நான் இனிஷியலா நாம் தமிழ் ஜாயின் பண்ணேன். ஏன்னா ஒரு ஜஸ்ட் வாட்ஸ்அப் மெசேஜ்லேயே எனக்கு டென்ஷன் பண்ணி விட்டாங்க. நான் இங்கிலீஷ்ல மெசேஜ் பண்ண சொல்லி என்னைய டென்ஷன் பண்ணி விட்டாங்க. அப்போ நான் குரூப்ல வெளியே வந்துட்டேன். நான் நாம் தமிழ் பேசிட்டு இல்லை, அதுல மெம்பரும் கிடையாது, எதுவும் கிடையாது. என்னோட பார்ட்னரோடைய ஒய்ஃப் தான் இங்கே கேண்டிடேட். ஸோ அதனால அதை பற்றி பேசினது தவிர நான் வந்து நாம் தமிழ் கட்சி தான் ஓட்டு போட்டேன், இல்லை நாம் தமிழ் கட்சி பேசினேன் இல்லை. அதாவது பிஜேபிக்கு ஓட்டு போடுறேன்னா என்னால் சொல்ல முடியாது. தட்ஸ் மை பர்சனல் சாய்ஸ். ஓகேவா? பட் அதுக்காக வந்து யாருமே எதுவுமே தப்பா சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்ல வரேன். பட் வில் see in 2 years. என்னங்க இருக்கு தப்பா சொல்லாமே, உங்களை வந்து இங்கிலீஷ்ல இல்ல தப்பா சொல்ல கிடைக்க போகுது, அது பண்ணக்கூடாதுல்ல.
பண்ணக்கூடாது. அப்ப எப்படி ஏன் ப்ரோ ஒரு எப்படி அரசியல் நீங்க கட்சியை தமிழ் ஒரு தேசம் எப்படி அரசியல் என்ன கட்சியை பண்ணலாம்? நாளைக்கு ஆப்வியஸ்லி ஆளப்போது அதிபர் ஆயிட்டாரு, ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு அதிபர் ஆயிட்டாரு, என்ன பண்ணுவீங்க நீங்க? ஆமா கார்த்தி, நீங்க அப்ப சொல்ல தப்பா உண்மைதானே. பேசலாமா? ஆனதுக்கு அப்புறம் இப்பயும் பேசணும்னுங்க. சேம் அவரெல்லாம் சேம் அதிபரே பாயிண்ட், போடாம சேம் பாயிண்ட். பண்ணணும்ல இல்லையா? ஆமா, இப்ப டிஎம்கே தப்பா பண்ணா நம்ம எவ்வளவு பேசுறோம். அதே மாதிரி நாளைக்கு நாம் தமிழர் வந்து ஓட்டு திமுகவாது அவங்க ஏங்க ஆட்சியில 20 வந்தாங்கன்னா வருஷமா பேசலாம். இப்ப பேசக்கூடாதுல்ல. இல்லைங்க, அவங்க 20 ஆட்சியில வருஷமா எதுவுமே கிடையாது. நாளை அப்படிலாம் பின்ன கிடையாது. திமுகவாது 20 வருஷம் ஆளுங்கட்சியா இருந்திருக்காங்க. இப்ப ஆளுங்கட்சியா கரண்ட்ல இருக்காங்க. இவங்க ஒரு தப்பு பண்ணாங்க, ஓகே. அதிமுக 30 இப்போ வருஷம் ஆளுங்கட்சியா இருக்காங்க. இப்ப எதிர்கட்சியா இருக்கவங்க தப்பு பண்ணா ஓகே. ஹாப்பி. நீ கவுன்சிலர் ஜெயிக்காதவன் தானே, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? எப்படி வந்து எதுக்கு இப்படி ஊழல் அவன் பண்ணிட்டு இருக்க? பஞ்சாயத்தே எல்லாத்தையும் காசு டவுட் வாங்கிட்டு தான் இருக்க, நினைக்கிறேன். எதையுமே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறதுல என்ன இருக்கு? என்ன இருக்கு? அங்க ஒரு கெத்து இருக்கு. என்ன மிகப்பெரிய ஊழல் கட்சி நாம் கெத்தா? தமிழர் தானுங்க தமிழ்நாட்டுல. இல்ல கார்த்தி, அங்க ஒரு தமிழ்நாட்டுலயே கெத்து மிகப்பெரிய இருக்கு ஊழல் கட்சி. அங்க ஒரு கெத்து இருக்கு. என்னன்னு என்ன கேளுங்க. ஒரு கெத்து? என்ன கெத்து இருக்கு? இல்ல ஒரு என்னன்னு ஒரு கெத்து கேளுங்க. கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு கெத்து கிடையாது. நீங்க அருண்குமார் இப்போ டிஎம்கே வீரப்பனோட அதிகாரமே பொண்ணை இல்லாம நிறுத்தி நீங்க ஊழல் நினைச்சிட்டு இருக்கீங்க பண்ணிட்டு அது காசு கெத்துன்னு. வாங்கிட்டு சொல்ல வரேன். ஊழல் பண்றவன்ட்ட காசு வாங்கிட்டு கட்சி நடத்துற ஒரே கட்சி நாம் தமிழர் தாங்க. இங்க அதிகாரத்துக்குள்ளேயே வராம கார்த்தி அப்படி ஒரு ட்ராக்ங்க, அப்படி ஒரு ட்ராக் அவர் சூப்பரா எடுத்திருக்காருங்க. எலெக்ஷன்ல ஜெயிக்கவே கூடாது, ஆனா ஜெயிக்காமலே எப்படி ஓட்டுறோம் பாரு வண்டி அந்த மாதிரி. 20 கோடி 30 கோடி 50 கோடி கிடைச்சிருக்குமே. இல்ல அவரு அருண்குமார் சீமான் கஷ்டப்பட்டு ஓட்டு டைரக்ட் பண்ணி இருக்காரு. எடுக்கிற காசு அவர் அரசியல் பண்ணி நல்லா சம்பாரிச்சிட்டாரு. பிரச்சனையே இல்ல. அவர் வந்து நல்லா நினைச்சா கூட சீமான கூட்டணி நின்னு இல்ல 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 வேண்டாம், கட்சியை மட்டும் அவர் நடத்தி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு போயிட்டே ஒரு இருப்பாங்க. படம் எடுத்து பண்றதுக்கு நல்லா வச்சு அழகா எங்கேயோ 200 கிலோமீட்டர்ல பிரபாகரனை பாத்துருப்பாரு. கேட்டா அங்க போய் சாப்பிட்டேன், கதை விட்டேன். But I am no way related to this. ஓகேவா? இந்த क्वेश्चन என்கிட்ட கேட்க கூடாது. இட்ஸ் a wrong question to me, but it's okay. But என்னோட பர்சனல் ஒபினியன்னா fine, whatever they doing, let them do it. தமிழ்நாட்டுல எந்த let them do it னா மன்சூர் அலிகான் மாதிரி கார்த்தி மாதிரி இல்ல இல்ல கார்த்தி ஆக்டர் கார்த்தி ஒரு கட்சி வச்சிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? டிஆர் ஒரு கட்சி வச்சிருக்காரு தெரியுமா? அது மாதிரி வந்து கட்சி வச்சிருக்க வேண்டியதான். ராபின்சன் கேளுங்க, திருமாவளவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா he cannot stand alone. ஒரு இடத்துல நிக்க முடியல. ஓகேவா? ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பண்ணனும். திருமாவளவன் எம்பி அவங்களோட கேஷ் பேஸ் ஆளுங்களுக்கு அவர் வந்து சப்போர்ட் பண்ணி எதிர்த்து பேசுறாரு. அவர் ஒரு பதவியில் இருக்கிறாரு. யார் ராபின்சன் எம்எல்ஏ நின்னா மட்டும் அவங்க தனியா நின்னுடுவாங்களா? யார் ராபின்சன் நிக்க அவசியம் இல்ல. அதுதான் கரெக்ட் மூவ். அது அவங்களோட ஐடியா நிக்க முடியாது ராபின்சன். அதான் அவர் சொல்றாரு. அவசியம் இல்ல. அவங்க என்ன தனியா நிக்க முடியுமா அவங்களால? நானும் சொல்றேன். அப்ப நான் சொன்னா தப்பு, மூணா அது தப்பு, நீ சொன்னா நான் சொன்னா தப்பு. என்ன கேவலமான விஷயம் இது. எப்பா அந்த ஊப்பியை விட்டு வெளியே வா, அப்புறம் நீ வந்து பேசு. என்ன திருமாவளவன் ஊப்பி திருமாவளவன் இதுக்கு முன்னாடி அப்பயுமே அவர் டிஎம்கேல இருந்திருக்காரு. எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து இவங்களுக்கு எவ்வளவோ பண்ணிருக்காரு. சரி அதை விட்டு ரெண்டு டைம் மெஜாரிட்டில வந்து பிஜேபி திறன் நிக்கலைங்க இந்த எலெக்ஷன்ல. 50 வருஷம் நாட்டை ஆண்ட காங்கிரஸ் திறன் நிக்கல, திமுக திறன் நிக்கல, அதிமுக அதெல்லாம் எந்த கட்சியுமே திறன் ஜெயிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நீங்க ஒரு கவுன்சிலர் இல்லாம ஒரே ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க வக்கு இல்லாம ஒரே ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க வக்கு இல்லாத ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு இந்த கட்சியை வச்சுக்கிட்டு உருட்டுறீங்களா பாருங்க. உருட்டு எனக்கு தெரிஞ்ச மன்சூர் அலிகான் நீங்க எல்லாம் ஒண்ணுதான் நினைக்கிறேன். மன்சூர் அலிகான் இதெல்லாம் வந்து தெரியாதனமா போன எலெக்ஷன்ல வந்து 6% ஓட்டு போட்டு விட்டானுங்க உங்களுக்கு. அதை வச்சு நீங்க பண்ற சேட்டை இருக்கே, ஐயோ கடவுளே. எனக்கு சத்தியமா இல்ல. எனக்கு வந்து ஒரு அடையாளம் இருக்கு கோயம்புத்தூர்ல. எல்லாத்துக்கும் காரணம் எடப்பாடி தான். எல்லாத்துக்கும் காரணம் எடப்பாடி தான். ஏன் கார்த்தி இப்போ அவங்க அப்படி கிடையாது கார்த்தி. இப்போ there is a official opinion, there is a personal opinion. ஓகேங்களா? ஒருத்தரை பிடிச்சிருக்கிறதுக்காக எனக்கு பிடிக்கும், ஆனா அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஆனா ஒருத்தருக்கு ஓட்டு போடுவேன், அவங்கள வந்து எனக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். மேபி நாளைக்கு கோயம்புத்தூர் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு பண்ணலாம். So there are different opinions for different people. இருக்கு, you have to understand that. இருக்கு ஆனா இல்ல. பேஸ்டன்றதுக்காக உடனே நாம் தரணும் நீங்க முத்திர கொத்த கூடாது. நீ இல்ல ப்ரோ, இருக்கு ஆனா இல்ல தானே. அதானே ஆப்வியஸ்லி இருக்கானா இல்ல, அவ்வளவுதான். இங்க அவருக்கே தெரியாதுங்க.
அவரே 40 அது கேண்டிடேட் ஓட்டே எப்படி சூஸ் போட்டாச்சு பண்றாருன்னா அப்புறம் எப்படி அவருக்கே தெரியாதுன்னு சொல்ல அவரே முடியும்? அதாங்க அவரே 40 கேண்டிடேட் எப்படி சூஸ் பண்றாருன்னா ஒரு 10 டாக்டர், 10 இன்ஜினியர், 15 வக்கீலு, ஒரு ஏன் 5 கார்த்தி பிசினஸ் மேனு எல்லாத்தையும் தூக்கிட்டு ஏன் இப்ப வாங்கய்யா. என்டிகேவை இந்த அளவுக்கு நீங்க டிகிரேட் பண்ணி நான் டீஸ் பண்ணி சேலத்துல என்ன ஆக பாத்து போகுது சேலம் சொல்லுங்க. சரி கார்த்தி 8 கோடி என்டிகே மக்கள்ல வந்து வந்து என்னன்னா 7% 8% வாங்குறேன்னா உங்களால வாங்கணுமா என்ன வாங்க முடியுமா? இப்ப நீங்க வாங்குறதுல இவ்வளவு டிகிரேட் சரி பண்ணி நம்ம டீஸ் இது பண்ற அளவுக்கு அந்த இது கட்சி என்ன 7% வெயிட் பண்ணிருக்கு? 8%. அருண் ப்ரோ நம்ம வந்து எப்போ வாங்கினீங்க பேசலாம். 7% நான் அருண் 8%லாம்? இல்ல நீ தான் என்னனாலும் வாயிருக்குன்னு பேசலாம். என்னத்த அருண் ஒன்று ப்ரோ ஆனா பேசுறதா நாளைக்கு நீங்க? திடீர்னு நீங்களும் நானும் 8% 7% 5% வாங்க முடியுமா? முடியாதுல்ல. அருண் ப்ரோ அப்படியே அருண் ப்ரோ பண்ணிருக்காருல உழுந்துட்டு ஒருத்தர் இருக்காங்க. அருண் ப்ரோ 10 15 வருஷமா ஒரு கஷ்டப்பட்டு நிமிஷம் பண்ணிருக்காருல. அமைதி ப்ரோ அமைதி we have to அமைதி respect that அமைதி அவ்வளவுதான். அமைதி சும்மா இல்ல பேசிட்டு போறீங்க அருண் என்ன? ப்ரோ அமைதி. அருண் ப்ரோ விருதுநகர் கேண்டிடேட் இருக்காரு, என்டிஏ கேண்டிடேட். அவருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது, தெரியுமா உங்களுக்கு? ஆமா அந்த அவரே சொன்னது. வீடியோ பார்த்தேன் நானு. ஆமா. அது நீ தான் ஏதோ ஏதோ தெரியாம சீமான் தமிழை பண்ணிட்டாங்கன்னு அவங்க வளர்த்துனாருன்னு சொன்னீங்க. சொன்னாங்க. பட் வந்து we cannot accept that. அது ரொம்ப தப்பு தான். ஆமா. நான் பார்த்தேன் நானு. அந்த வீடியோ பார்த்தேன் நானு. அது வந்து அவங்க கூட இருக்கவங்க வந்து ஏங்க எக்ஸ்பிரஸ் சீமான் பண்ணிருக்காங்க. பையனே அது ரொம்ப தமிழ் பிடிக்கிறது இல்லைங்க, நீங்க வேற எங்க டாக்டர். கார்த்தி நம்ம பார்த்த ஒரு 4 தொகுதி கோயம்புத்தூர், மதுரை, சேலம், ஈரோடுன்னு பார்க்கறதுல காளியம்மா இவங்க அவங்க இவங்கன்னு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சுதான் கதை சொல்ல முடியும். எங்கேயோ அவங்க எல்லாம் சேலமும் இல்ல கோயம்புத்தூரும் இல்ல பொள்ளாச்சியும் கிடையாது. அருண்குமார் அவங்க எங்கேயோ நீங்க இருக்காங்க. நீங்க வந்து தொண்டர்கள் வந்து நல்ல கார்த்தி பசங்களான்னு நான் கேட்டீங்க. மறுபடியும் சொல்றேன், என்டிஏ நாம் தமிழருக்கும் அருமையான எனக்கும் பசங்க, சம்பந்தமே சரிங்களா? இல்ல. என்னைய வச்சு அதே வச்சு முத்திர குட்டாதே சம்பந்தம் இல்ல முடிச்சுக்கிறீங்க. சம்பந்தம் இல்ல நாம் சம்பந்தப்படுத்திக்குவோம்ல, தமிழர் வரவே எங்களுக்கு யாரும் இல்லை. வேணாமா? நான் வரவே இல்லை. எங்களுக்கு நான் யாரும் நாம் வந்ததே தமிழர் நான் அடிக்கிற வந்ததே முள்ள இருக்கோம். அண்ணாமலை நாங்க தான் வந்தேன். நீங்க வந்து அடிக்கிற முள்ள என்னமோ இருக்கோம், பேசுறீங்க. நீங்க தான் வந்து மாட்டிருக்கீங்க. நல்லா இருக்கு, சரி கம்பெனி சரி கொடுக்குறீங்க மாட்டிட்டேன். சரி நாம் சரி தமிழ் சரி அடிக்கிற சரி மாதிரி. சரி சரி ரொம்ப நாளா நானும் திட்டுன்னு சரி நினைச்சிட்டு கார்த்தி இருந்தேன் அந்த நீங்களும் கட்சியை. சொல்றீங்க எல்லாம் போர் அடிக்க சொல்றாங்க. சரி யாரும் வந்து மாட்டினா போர் நல்லா அடிச்சு இருக்கும். அடிச்சுட்டு போதுங்க. நானும் ரொம்ப நாள் திட்டும் அந்த கட்சியை நினைச்சிட்டே இருந்தேன். யாரும் சிக்கிற நீங்க தான் சரி நான் சிக்கிறீங்க வந்துட்டேன். இன்னைக்கு. ஆனா அந்த கட்சியில ஒரு டைம்ல ஒரு ஏங்க அது பூ கூட கட்சியே கேட்க மாட்டேன். கிடையாதுங்க, ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுங்க அது. ஆமா கார்த்தி அதுக்கு மேலேயே சரி கார்த்திக் ப்ரோ என்ன நடுவுல எடப்பாடி பேர் எழுத்தீங்க சம்பந்தமே இல்லாம, அது என்னன்னு சொல்லுங்க முதல்ல. ஏங்க அவரு வந்து கரெக்டா அலைன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தாருன்னா 2016 2019 21 வந்து நாம் தமிழருக்கு அவ்வளவு ஓட்டுல விழுந்திருக்காதுன்னு சொன்னேன். நான் கலைஞர் காலத்திலே ஜெயலலிதா காலத்திலே அதெல்லாம் முளையிலே கிள்ளி எறிஞ்சிருந்தா இவ்வளவு பிரச்சனையா இருந்திருக்காது. நான் அதை பத்தி யோசிக்கிறேன். ஜெயலலிதா இருக்க வரைக்கும் இவங்க எல்லாம் வந்து அடிச்சு கீழே தான் உட்கார வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி சித்ததுக்கு அப்புறம் தான் அவன் ரொம்ப ஓவர் ஆட்டம். இல்ல ஜெயலலிதா இருக்கும்போது உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுன்னே விட்டு கொடுத்தீங்கல்ல. இளைய மலர்ந்தால் ஈழ மலர்னு அந்த ஆள் சப்போர்ட் பண்ணோன்னே விட்டு கொடுத்துட்டு அந்த இப்போ மாதிரி வந்து இருந்தா முளையில இவங்க கிள்ளி பிசுக்குன்னு நசுக்கி போட்டிருக்கோம். இந்த சரி பைட்டெல்லாம் கார்த்தி, பேசியிருக்க இந்த மாட்டாங்க. ஜெனரல் எலெக்ஷன்ல என்டிகே வந்து ரைஸ் ஆகுமா ஃபாலோ ஆகுமா? ப்ரீவியஸ் இதுல சொல்லுங்க. இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா ரைஸ்ல ஆகாதுங்க, ஃபால் தான் ஆகும். என்ன கார்த்திக் ப்ரோ, உங்க உங்க ராஜரிஷி சவுக்கு சங்கர் மேல சரியான அட்டாக் நடக்குது 2 நாளா திமுக கிட்ட இருந்து. அது இந்த சந்தானம் ஒரு காமெடியில சொல்லுவார்ல, அதிமுக அவரோட கார்த்திக், அதிமுக அவரோட கார்த்திக். நல்ல மனசுக்கு அவர் வந்து கார் பைக்ல இல்லைங்க, ட்ரெயின் லாரில கூட ஆக்சிடென்ட் ஆகும். அந்த மாதிரிதான் பட் அண்ணனோட நல்ல மனசுக்கு. அவருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அண்ணனுக்கு இன்னும் எவ்வளவோ நடக்க வேண்டி இருக்கு, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அவரெல்லாம் இங்க பாருங்க, அவரெல்லாம் ஜெயில போடக்கூடாதுங்க. ஆக்சுவலா அவர் வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த வேண்டிய ஆளு. அவர் வந்து தெரியாதனமா தப்பான ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அவரு தான் நான் தான் எதிர்கட்சின்றாருங்க. தமிழ்நாட்டுல அதிகமா பெருசா செயல்படுற எதிர்கட்சி நான் தான், ஆக்டிவா செயல்படுற எதிர்கட்சி நான் தான்றாருங்க ஒரு பேட்டியில உட்காந்துக்கிட்டு. அவர் கூட்டு போய் நீங்க ஜெயில வச்சா தப்பா இருக்கும்ல. அவர் கூட்டு போய் கீழ்பக்கத்துல வேற எங்கேயும் சேர்த்து விட்டா சரியா இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை பண்ண மாட்டேங்குது. அது வன்மையான கண்டனம் தெரிவிக்கணும் நம்ம.